ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள் என்கிற உபன்யாச தொடரை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த உபன்யாசத்திலே சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அர்ச்சாவதார விக்கிரகத்தினுடைய பெருமை, சுவாமிக்கு தினந்தோறும் நடக்கக்கூடிய உற்சவ வைபவங்கள், அதுபோக சுவாமியினுடைய அவதார உற்சவம் அந்த 11 நாள், அதிலே 5ஆம் திருநாள் வரைக்கும் அனுபவித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது 6ஆம் திருநாள் உற்சவத்தை அனுபவிக்கப் போகிறோம். சுவாமிக்கு விசேஷமா 6ஆம் திருநாள் அன்னைக்கு கார்த்தால குதிரை வாகனம், வெள்ளை சாத்துப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோலம். இந்த விஷயத்தை 6000 படி குரு பரம்பரை முதலான கிரந்தங்களிலே சுவாமியினுடைய விபவாவதார காலத்தில், சுவாமி வாழ்ந்த காலத்தில் நடந்ததாக வர்ணித்திருக்கிறார்கள். சுவாமியினுடைய தலைமையிலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது மிகவும் செழித்து வளர்ந்து கொண்டு வந்திருந்த நாளிலே ஸ்ரீரங்கத்தை சார்ந்த சோழ நகரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த ஒரு சைவனான சோழ ராஜாவானவன், வைஷ்ணவம் இப்படி வேரூன்றி தழைத்து செழித்து ஓங்கி வளர்கிறதே, நாளுக்கு நாள் பரவி கொண்டு வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை, அந்த மதத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் வச்சுட்டான். அதனால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவன் தீர்ந்த சைவனா இருக்கிறபடினாலே அவனுக்கு சிவன் தான் பரதத்துவம், எங்கும் சைவ மதமே தழைத்தோங்கி இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு. நமக்கு எதிரான வைஷ்ணவ மதம் வளரக்கூடாது, பாக்குற இடத்துல எல்லாம் வைஷ்ணவாளா இருந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லோரும் சிவ சின்னங்களை தரித்துக் கொண்டு சிவனுடைய பெயர்களை சொல்லிக் கொண்டு சிவனே பரம்பொருள் அப்படின்னு எங்கு பார்த்தாலும் சிவாலயங்களாக இருக்க வேணும் அப்படின்றது அவனுடைய வேட்கை. அதிகாரம் கையில் இருந்தபடியினாலே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி வைஷ்ணவர்களை எல்லாம் வதைத்துக் கொண்டு வந்தான். ஸ்ரீமன் நாராயணன் பரதெய்வம் அல்ல, சிவனே பரம்பொருள் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தான் எல்லா இடத்துலயும். அதை யாரெல்லாம் கேட்கலையோ அவளெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு வந்தான், அவளை எல்லாம் சிக்ஷிச்சுண்டு தண்டிச்சுண்டு கொடுமைப்படுத்திட்டு வந்தான். அப்போ அவனுடைய அவையிலே இருந்த ஒருத்தர், நாலூரான்னு பெயர் அவருக்கு, அவர் நம்மளவர் ராமானுசர், நம்முடைய சம்பிரதாயம் ஸ்ரீரங்கத்துல என்ன நடக்கிறது இதெல்லாம் நன்னா தெரிஞ்சவர். அவர் சோழராஜாவினுடைய அவையிலே ஒரு புலவராக, ஒரு அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு தப்பான ஆலோசனை சொல்றார் அந்த சைவனுக்கு, அந்த ராஜாவுக்கு. இவெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்துட்டு மோட்சம் போறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கா, எல்லோரும் பரம ஸ்ரீ வைஷ்ணவாலா பாகவதோத்தமாலா இருந்துட்டு இருக்கான்னா அதெல்லாம் ராமானுஜராலே தான் சுவாமி. ராமானுஜர் அவதாரம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லோருக்கும் ஆனது, மோட்சம் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னுட்டு இந்த சரணாகதி மார்க்கத்தை லோகத்திலே பரப்பி கொண்டு வருகிறார். அவரால் தான் நாளுக்கு நாள் வைகுண்டம் போகக்கூடிய முமுட்சுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு வருகிறது. அவரால் தான் கண்ணில் பார்த்த இடந்தோறும் ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்துட்டு இருக்கா, திருமண் காப்புக்காராலா நாமக்காராலா சுத்தின்னு இருக்கா. அதனால அவர் சொன்னாதான் இவாள்லாம் கேட்பா. அவர் அத்தனை தூரம் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு சொல்லக்கூடியதை எல்லாருடைய மனசிலும் நன்னா வேற ஊனி விதைச்சிருக்கார். அதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா தழைச்சு நிக்கிறது. யாரும் அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில வரமாட்டா, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நாம ஏமாத்திட முடியாது, மாத்திட முடியாது. எந்த ராமானுசர் பிற மதத்தவர்கள் உள்பட, அவன் சைவனோ ஜெயினனோ எந்த மதத்துக்காரனோ, அவனுக்காக இறங்கி அனுகிரகம் பண்ணி ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதை உபதேசம் பண்ணி அவனை திருத்தி ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கி சமாசிரயன சரணாகதிகள் எல்லாம் பண்ணி வைத்து அவனும் நாளைக்கு சிவைகுண்டம் போகும்படியாக பண்ணிய கருணை வள்ளல் ராமானுஷர். திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் கொண்டாடுறார் சுவாமிய. யாரெல்லாம் தப்பான ஒரு மார்க்கத்தை, தப்பான ஒரு சித்தாந்தத்தை, தப்பான ஒரு சம்பிரதாயத்தை புடிச்சுண்டோ இதுதான் சரி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காளோ, பொழுத வீணா கழிச்சுட்டு இருக்காளோ, அவளையெல்லாம் சுவாமி தன்னுடைய கருணையினாலே உபதேசம் பண்ணி அவளுக்கு புத்தி வரும்படியா புரிய வைத்து
நீங்க இப்ப கடைபிடித்துக் கொண்டிருக்கிற சித்தாந்தம் சம்பிரதாயம் எல்லாம் நிரந்தரமான மோட்ச சுகத்தை தராது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே அது சித்தம். ஸ்ரீமன் நாராயணனே சரணாகதி பண்ணுவதற்குரிய தெய்வம், அவனே வைகுண்டத்தை தரக்கூடியவன். ஸ்ரீவைகுண்டம் போனாலே நீங்கள் திரும்பி வராததாகிற உச்சமான ஆனந்த நிலைக்கு போவீர்கள் அப்படின்னு எல்லாம் சுவாமி தன்னுடைய கருணையினாலே பறக்க உபதேசம் பண்ணி எல்லோருடைய மனசிலும் பதிய வைத்தார். அதை கேட்டு எல்லாருமே திருந்தினார். அப்படி திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கினார். திருமகள்னு சொல்லக்கூடியவள் மகாலட்சுமி, ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டி. கேள்வன் அப்படின்னா கணவன். அந்த ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய எவன் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கணவனோ அவனே பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீயப்பதி, அவனுக்குன்னு ஆக்கினார் அந்த ஆத்மாக்களை எல்லாம். அவன் பிறப்பினாலே வாழ்கிற முறையினாலே எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் நம்முடைய மதத்தினுடைய மேன்மையை புரிந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் என்பதை தெளிவா உணர்ந்துட்டானா அவன் திருந்து விடுவான். ஆகையினாலே அவர்களை உணர வைத்து தெளிய வைத்து திருத்த வேணும். அப்படி திருத்தினார் சுவாமி. அப்படி திருத்தி என்ன பண்ணினார்? திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கினார். நான் வேறு ஒருவனுக்கு சொந்தமானவன் அல்ல. எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தேவதைக்கு நான் சொந்தமானவன், அடிமையானவன் அல்ல. என்னை படைத்து காத்து எனக்கு மோட்சம் தருவதற்கு சித்தமாக காத்து கொண்டிருக்கிற பெருமாள் பிராட்டிக்கே நான் அடியவன், அவர்களுக்கே நான் சொந்தம். வேறு எந்த தெய்வத்தைக்கும் நான் சொந்தமானவன் அல்ல, எனக்கும் நான் சொந்தமானவன் அல்ல. நான் ஒரு அடிமை, எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். அப்படின்ற அந்த எண்ணத்தை அவர்களுடைய மனசிலே நன்னா ஆழமா விதைச்சார் சுவாமி. விதைச்சதுனால அந்த ஞானம் சரியா ஊட்ட பெற்றதுனால அவளெல்லாம் திருந்தினான். திருந்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கினார் சுவாமி. இவா திருமகள் கேள்வனுக்காக ஆனார்கள். ஸ்ரீமன் நாராயணனுக்காகவே என்னுடைய உடல் பொருள் ஆவின்னு சரணாகத்திய தீர்க்கமா ஏத்துண்டு உணர்ந்து பண்ணினான். அப்படி பண்ணினதுனால அவளுக்கும் மோட்சம் கிடைத்தது அப்படின்னு அமுதனார் பறக்க தெரிவிக்கிறார். அப்படியெல்லாம் பண்ணிருக்கார் சுவாமி ராமானுசர். அவ்வளோ தீவிரமா சுவாமியால திருத்தி பணிகொள்ளப்பட்டவர்களுடைய மனசிலே ஏதோ ஒரு தப்பான எண்ணத்தை கலக்கி அவளை திடீர்னு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா மாத்தணும்னா அது முடியாதுன்னா, எந்த ராமானுசர் இவாள்லாம் நாளைக்கு மோட்சம் போறதுக்கு காரணமா இருக்காரோ அவருடைய வாயாலே சிவன் தான் பரம்பொருள் அப்படின்னு சொன்னா இவாள்லாம் வேணா ஒத்துப்பாளா இருக்கும். அப்போ வைஷ்ணவ சம்பிரதாயம் மொத்தம் சைவ சம்பிரதாயமா மாறிடும். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி எங்கும் சிவாலயங்களே கோலோச்சும், சைவ மதமே கோலோச்சும், சிவனே பரம்பொருள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு தெரியவா. பாக்குற இடத்துல எல்லாம் சிவ சின்னங்களான திருநீர் முதலானவற்றை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் கண்ணுக்கு தெரியவா. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னுட்டு ஒரு தப்பான போதனையை, ஒரு தப்பான ஆலோசனையை சொல்றார். அதை கேட்டு இந்த ராஜாவானவன் இவர் சொல்றது சரிதான், யதா ராஜா ததா பிரஜா. ஒரு மன்னன் எப்படியோ மக்களும் அப்படியே போவார்கள். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. இவளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் யதிராஜர்னு சொல்லக்கூடிய ராமானுசர் தானே. அவரை மாத்திட்டா, அவர் வாயால சிவன் தான் பரம்பொருள்னு சொல்லிட்டு ஒத்துண்டாரானா, இவெல்லாம் ஒரு க்ஷணத்துல எங்க சுவாமியை சொல்லிட்டார், இதுக்கு மேல எங்களுக்கு என்னன்னு அப்படியே வந்து இங்க உழுந்துட போறா, அதை பண்ணணும் அப்படின்னுட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தான். ராமானுசராலே திருத்தி பணிகொள்ளப்பட்ட அடியவர்கள் ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ, அத்தனை பேர்ல ஒருத்தரையே இவனால மாத்த முடியலையே. சுவாமி எம்பெருமானாரை ஸ்ரீபாஷ்யக்காரரை எப்படி மாத்த முடியும்? தப்பான ஒரு ஐடியா கொடுத்தார். தப்பான ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இவனும் நினைச்சுண்டு ஒரு வீணான பிரயத்தனத்திலே, வீண் முயற்சியிலே ஈடுபட்டான். சரி, இருந்தாலும் இதை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்னுட்டு சுவாமியை போய் நம்முடைய அரசவைக்கு, சோழராஜ சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். வந்து சிவனே பரம்பொருள் அப்படின்னுட்டு ஒரு ஓலைச்சுவடியிலே எழுதி கொடுக்க வேண்டும். அந்த வாக்கியத்துக்கு கீழே சுவாமி கையெழுத்து போடணும். அப்படின்னா சிவனே பரம்பொருள், வேற யாரும் பரம்பொருள் கிடையாது, மற்ற தெய்வங்கள்லாம் அவனுக்கு கீழே தான் அப்படின்னு ராமானுஜரே ஒத்துண்டு கையெழுத்து போட்டிருக்கார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட், ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். அதை வச்சுண்டு அவர் பின்னால பெருமாள்னு சுத்தின்னு இருக்கிறவாளையெல்லாம் உங்க சுவாமியே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கார் பார்த்துக்கோன்னு சொல்லி சைவாலா மாத்துடலாம். அப்புறம் ராமானுஜரை மேல வைஷ்ணவ சம்பிரதாய பிரச்சாரம் பண்ணாதபடிக்கு அவரை நாம வந்து சிறையில் அடைத்தோ ஏதோ ஒண்ணு பண்ணியோ நாடு கடத்தியோ தடுத்துடலாம் அப்படின்னு தப்பான யுக்திகள் எல்லாம் கையாண்டானவன். சரி, சுவாமி ராமானுசரை சபைக்கு அழைத்து கொண்டு வருவதற்காக சுவாமியை தேடி மனுஷால் அனுப்புறான். காவலர்களை, சிறை காவலர்களை, அரண்மனை வேலையாள்கள் எல்லாம் அனுப்புறான் சுவாமியினுடைய மடத்துக்கு. அப்ப சுவாமி
தீர்த்தமாடுவதற்காகவும் அனுஷ்டானம் பண்ணுவதற்காகவும் ஆற்றங்கரைக்கு கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளியிருக்கிறார் அப்படின்னு தெரிய வர்றது. அந்த சமயத்திலே ராஜ தூதர்கள் காவலர்கள்லாம் வந்திருக்கா சுவாமியை சபை கழிச்சுட்டு போறதுக்காக அப்படின்ற செய்தி சுவாமி தீர்த்தமாடுறதுக்காக ஆத்துக்கு போன போது மடத்திலே இருந்த சுவாமி கூரத்தாழ்வானுடைய காதுகளுக்கு வந்து சேர்றது. அப்போ சுவாமி கூரத்தாழ்வான் என்ன பண்றார், என்ன விஷயம் நடந்ததுன்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுண்டு இது ஏதோ நமக்கும் சுவாமிக்கும் சம்பிரதாயத்துக்கும் ஒரு ஆபத்து போல தோன்றுகிறது. எல்லோருக்கும் ஆச்சாரியனா இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமியை நாம இழக்கக்கூடாது. இந்த ராஜா எல்லாம் ரொம்ப மோசமான சைவன், என்ன வேணாலும் பண்ணுவான் சுவாமிய. ஆகையினாலே எப்படியாவது சுவாமியை காப்பாற்ற வேணும் அப்படின்னு கூரத்தாழ்வான் மனசுலே அவர் கருணையே வடிவானவரானபடியினாலே ஆச்சாரியனையும் சம்பிரதாயத்தையும் சிஷ்யர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தினாலே நான் தான் ராமானுசர், வாங்க என்ன அழிச்சுட்டு போங்க உங்க சபைக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிரகஸ்தரான கூரத்தாழ்வான் நம்மளை போல கச்சமும் உத்திரியமும் உடுத்தி கொண்டு 12 திருமண் காப்புகளோட கூட 2 பூணலை போட்டு கிரகஸ்தராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் காஷாய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கையிலே ஒரு திருதண்டத்தையும் ஏந்தி கொண்டு சன்னியாசி போலே தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு பார்த்தால் சன்னியாசிக்குரிய லட்சணங்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சன்னியாசிக்குரிய லட்சணங்கள் என்னென்னலாம் இருக்கணுமோ அதன்படி தன்னை உருமாற்றிக் கொண்டு நான் தான் ராமானுசர், வாங்கோ உங்களோட போறேன் அப்படின்னு வந்ததாக அந்த குரு பரம்பரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்காக அப்படின்னா சுவாமி ராமானுசரை அரசவைக்கு அழைத்து கொண்டு போய் அவரை அவமானப்படுத்தக்கூடாது, அவரை ஹிம்சை பண்ணக்கூடாது, அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, எதுவா இருந்தாலும் தானே ஏத்துக்கணும் அப்படின்னுட்டு ஆச்சாரியனுக்காக சிஷ்யன் பண்ணக்கூடிய தியாக மனப்பான்மையிலே கூரத்தாழ்வான் இதை பண்ணினார். இதுல பொதுவா ஒரு விசாரம் சொல்றா, எல்லாரும் சொல்றது, ஆழ்வான் கிரகஸ்தராச்சே அவர் எப்படி காஷாயத்தை உடுத்திக்கலாம், சுவாமி சுவாமி காஷாயம் உடுத்திட்டு இருக்கிற சன்னியாசியாச்சே அவர் எப்படி வெள்ளை உடுத்திக்கலாம் அப்படின்னு எல்லாம் நிறைய விசாரங்கள் உண்டு. இதுல சமீப காலத்திலே திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்திலே நடந்த ஒரு விஷயத்தை அடியன் புரியணுன்றதுக்காக சொல்றேன். சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதய நாடகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நல்ல பிரசித்தமான வேதாந்த நாடகம். அது அவ்வளவு சீக்கிரம் அந்த நாடகம் புரிஞ்சிடாது, ஏன்னா எல்லாம் வேதாந்த விஷயமா இருக்கிறபடினாலே. சரி, ஓரளவுக்கு நாடகம் அப்படின்னாலே எல்லாருடைய மனசை தொடும்படியா அவளுக்கு கொண்டு போய் விஷயத்தை சேர்க்கறது தான். அப்படி இருந்தாலும் கூட இது வேதாந்த விஷயம், முரட்ட சம்ஸ்கிருதத்துல இருக்கிறபடினால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஆகையினால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நாடகமாவே நடிச்சு காட்டினா நிறைய பேருக்கு இந்த சங்கல்ப சூரியோதயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சமீப காலத்திலே திருவகேந்திரபுரத்திலே எழுந்தருளி இருந்த ஸ்ரீ உவே மகாவித்வான் சேட்லூர் பகவத் விஷயம் பண்டித பூஷணம் நரசிம்மாச்சாரிய சுவாமி, மகாவித்வான், பெரிய தேசிக பக்தர். நம்மாழ்வார கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு உருவம் கொண்டு வந்தா அதுதான் நம்மாழ்வார்னு சொல்றோம். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய பக்தியே ஒரு வடிவம் கொண்டு வந்தால் அதுதான் சேட்லூர் சுவாமி. தேசிக பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சி, ஒரு தத்துவம், அது ஒரு மனுஷனா வரது, ஒரு உருவம் கொண்டு வரதுன்னா அதுதான் சேட்லூர் சுவாமி. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுக்கு தமிழ்ல எல்லாருக்கும் புரியும்படியா நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி இலவசமாவே அச்சிட்டு கொடுத்திருக்கக்கூடிய மகாத்மா, சுவாமி தேசிகனே பரதெய்வம்னு வாழ்ந்த மகாத்மா. அடியன் ஒரு முறை அந்த சுவாமியினுடைய படத்தை ஒரு புஸ்தகத்திலே போடுவதற்கான வாய்ப்பு கிடைத்த போது அவருடைய படத்தை போட்டுட்டு கீழே அவருடைய திருநாமத்தை போட்டுட்டு அந்த படத்துக்கு சுவாமிக்கு பொருத்தமா ஒரு கேப்ஷன் போடணும் அப்படின்ன போது மனசுல வந்து அடியன் அதுல போட்டது என்னன்னா, மறந்தும் மற்றொரு தெய்வம் தொழால் தேசிகனை அல்லால், மறந்தும் மற்றொரு தெய்வம் தொழால் தேசிகனை அல்லால், தேசிகனை தவிர வேற தெய்வம் இல்லைன்னு வாழ்ந்த சுவாமி, அப்பேற்பட்ட மகாத்மா. அந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சுவாமி தேசிகன் எதுக்காக இந்த கிரந்தங்களை எல்லாம் பண்ணினாரோ அதனுடைய பலன் பன்மடங்கா பெருகணும் அப்படின்றதுல ஒரு ஆசை உடையவர். அதையே வாழ்நாள் லட்சியமா வச்சுண்டு வாழ்நாள் முழுக்க அந்த கைங்கரியங்களே பண்ணி பரம்பதிச்ச சுவாமி அவர். அவர் என்ன பண்ணினார், இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்தை நாடகமா நடிச்சு காட்டலாம் ஜனங்களுக்கு. பெரிய பெரிய திவதேசங்கள்ல பெரிய பெரிய சன்னதிகள்ல உற்சவ சமயங்கள்ல எல்லாம் நாடகம் போட்டோமானா நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னுட்டு திருவுள்ளப்பட்டார் சுவாமி. அப்ப கும்பகோணத்திலே அமுதன் சன்னதியிலே இந்த நாடகம் நடக்கிறது. அப்ப இஞ்சிமேடு அழகிய சிங்கர் 42ஆம் பட்ட அழகிய சிங்கர் எல்லாம் பூர்வாசிரமம். இப்போ சுவாமி பட்டத்துக்கு வராத காலம்னு சொல்றா.
அப்போ நிறைய பேர் இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே இஞ்சிமேடு ரங்கநாதாச்சாரியர்னு திருநாமம், சுவாமியும் எழுதிருக்கார். நிறைய மகான்கள்லாம் இருக்கா, நிறைய மாமிகள்லாம் இருக்கா, தேசிக நடிகவர்கள், தேசிக சம்பிரதாயமே அங்கதான் இருக்குன்னு சொல்லணும். அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அத்தனை தேசிக நடிகார்கள் இருந்த காலம் அங்கே சுவாமியினுடைய சன்னதியிலே. சேட்டலூர் சுவாமியே வந்து சங்கல்ப சூரியோதய நாடகத்தை நடிச்சு காட்டுறாரா, சேவிக்கணும் அவசியம் அப்படின்னு நிறைய பேர் அங்க காத்துட்டு இருக்கா சித்தமா. அந்த நாடகம் அப்படி நடந்துட்டு இருக்கிறது. ஒரு பாத்திரமா வரா, நாடகத்துல சுவாமி சொன்ன விஷயங்கள் எல்லாம் காட்சிகளா நடந்துட்டு இருக்கிறது. அப்போ திடீர்னு ராமானுஜருடைய திருக்கோலத்திலே அங்க சேட்டலூர் சுவாமி வரார். ஸ்ரீபாஷ்யக்காரர் வரார் அப்படின்ன உடனே சேட்டலூர் சுவாமி காஷாயமும் திருதண்டமுமா சுவாமி ராமானுஜராவே வந்து நிக்கிறார். ஒரு நிமிஷம் இஞ்சிமேட சங்கர் சுவாமி பூர்வாசிரமம், இஞ்சிமேட ரங்கநாதாச்சாரிய சுவாமி, இது என்ன இந்த சுவாமி கிரகஸ்தராச்சே, ஆனா சுவாமி இந்த மாதிரி காஷாயம் திருதண்டெல்லாம் வச்சுட்டு வராரு, இது தர்மத்துக்கு புறம்பானதாச்சு, இப்படி வரக்கூடாது. கிரகஸ்தாலா இருக்கிறவா சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்காமையே என்னமா காஷாயம் உடுத்திண்டு திருதண்டம் எல்லாம் வச்சுட்டு சன்னியாசியா வரலாம். நாடகமா இருந்தா கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது. தர்ம நிஷ்டர்கள், தர்மத்தையே கடைபிடிப்பதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி சுவாமிகள்லாம் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அவருக்கு மனசுலயே ஒரு சின்ன ஒரு வருத்தம். அதை உடனே தெரிவிச்சுட்டார். சுவாமி இந்த மாதிரி பண்ணலாமா, இப்படி வந்திருக்கிறீங்களே, தேவதீர் கிரகஸ்தராச்சே, சன்னியாசியா இருக்கிறதே, இது சரியா சுவாமி அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோட கேட்க, இந்த இஞ்சிமேடு சுவாமி எப்பேற்பட்ட மகாவித்வான், எப்பேற்பட்ட பரமைகாந்தி சுவாமின்றது சேட்டலூர் சுவாமிக்கும் நன்னா தெரியும். சுவாமி என்ன பண்ணாராம், சுவாமி ஒரு நிமிஷம் தனியா வரணும் அப்படின்னு ஓரமா அழிச்சுட்டு போய், சுவாமி மன்னிக்கணும், அடியேன் கிரகஸ்தன் தான், அதனால மெல்லிசா கரை இல்லாத ஒரு மெல்லிசான மில் வேஷ்டியில கச்சம் உடுத்தின்னு இருக்கேன். நம்ம தேசிக சம்பிரதாயத்தை சன்னியாசிகள் எல்லாம் முட்டி வரைக்கும் தான் காஷாயத்தை கரை இல்லாத வஸ்திரமா உடுத்திக்கிறது வழக்கம். அதுக்கும் கீழே கச்சம் தெரிஞ்சா வேஷத்துக்கு பொருத்தம் இருக்காதுன்றதுனால முட்டிக்கு மேல கச்சத்தை மெல்லிசா இழுத்து உடுத்தின்னு இருக்கேன். அதுக்கு மேல காஷாயம் உடுத்தின்னு இருக்கிறதுனால நான் வெறும காஷாயம் மட்டும்தான் உடுத்தின்னு இருக்கிற மாதிரி தெரிகிறது அப்படின்னுட்டு சுவாமிக்கு ஏகாந்தத்திலே லேசா அந்த காஷாயத்தை ஒரு முனையில விளக்கி உள்ள கச்சம் உடுத்தின்னு இருக்கிறத காட்டினாராம். அதோடு கூட சுவாமி கையில வச்சிருந்த திருதண்டமானது சாட்சாத் திருதண்டம் இல்லை. திருதண்டம் அப்படின்னா சித்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய 3 தத்துவங்களை குறிப்பதற்காக 3 தண்டங்கள், 3 குச்சிகள். அந்த 3த்தையும் சமாளவிலே வைத்து ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போடணும். அத நம்ம எல்லாம் ஆத்துல ஏதோ பொட்டலங்கட்டுறாப்புல யாருக்கு எப்படி முடிச்சு போட வரதோ அப்படி போடுறதுன்றது கிடையாது. சுருக்கு முடி போடுறேன், கல்லு முடி போடுறேன் எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு முதிர்ச்சி உண்டு. இப்ப எப்படி யக்ஞோபவீதத்திலே பிரம்ம முடிச்சோன்னு சொல்றோமோ அந்த மாதிரி திருதண்டத்தை முடிச்சு போடுறதுக்குன்னு ஒரு முடிச்சு உண்டு. அது தெரிஞ்சவாளுக்கே தெரியும். குறிப்பா சன்னியாசிகள் தான் அதை பண்ணுவா. ஒரு சன்னியாசி திருதண்டம் வாங்கிக்கிறார் அப்படின்னா இன்னொரு சன்னியாசி அவருக்கு அதை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரியான முடிச்சுகள் எல்லாம் இல்லாமல் சாதாரணமா நம்ம ஆத்துல ஏதோ 2-3 குச்சியை சேர்த்து கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாதாரண முடிச்சுதான் இருந்தது. அதுல அப்படி 3 தத்துவங்களையும் ஒன்னா சேர்த்து விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தி அப்படின்றதற்குரிய அடையாளமா அந்த 3 தண்டங்களையும் சேர்த்து கட்டுறதுக்கு திருதண்டம்னு பெயர். அந்த 3 தண்டங்களையும் கொண்டு அதை விட உயரமா இருக்கக்கூடிய நல்ல காத்திரமா நல்ல திக்கா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூங்கில் கழியில கட்டுவா. அதற்கு உபதண்டம்னு பெயர். உப அப்படின்னா அசிஸ்டன்ட். அது இந்த 3த்தையும் தாங்கிக்கிறது. இந்த 3 பேலன்ஸ் பண்ணி சப்போர்ட் ஆகி நிக்கும். இந்த 3 தண்டத்தை சேர்த்து போட்ட முடிச்சுகள் வேற. அந்த 3 தண்டம் இப்ப ஒரே தண்டமாட்ட ஆயிடுத்து. 3 சேர்ந்து ஒன்னா எடுத்து இப்போ அந்த திருதண்டத்தை கொண்டாந்து சப்போர்ட்டுக்காக கொடியை கொண்டு ஒரு கொம்புல ஒரு கோல்ல கட்டி விடுறது போல ஒரு உபதண்டம்னு சொல்லக்கூடிய காத்திரமா உயரமா நீளமா இருக்கக்கூடியதான குச்சியில கட்டணும். அதுக்கு போடக்கூடிய முடிச்சுகள் வேற. அதுக்கு மேல இருக்கக்கூடிய வெள்ளை கொடிக்கு கருடத்வஜம், கருட கொடி, ஜல பவித்திரம்னு பெயர். அந்த ஜல பவித்திரம்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டுதான் சன்னியாசிகள் எல்லாம் ஜபம் முதலான அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும் ஆச்சாரியாலாம். அந்த ஜல பவித்திரம் வெள்ளையா இருக்கு பாருங்க, அதிலே கருடனை பிரதிஷ்டை பண்ண வேணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கையில இருக்கக்கூடிய திருதண்டம் இருக்க, அந்த திருதண்டம் சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அம்சம்னு சாஸ்திரம் சொல்றது. அது ஏதோ குச்சி கொடி வச்சுட்டு இருக்கா, அவளுக்கு சன்னியாசின்றதுக்கான அடையாளத்துக்கு குச்சி வச்சுட்டு இருக்கான்னு இல்ல, சாட்சாத் மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் அது. அந்த திருதண்டத்தை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் வைக்கலாம், எங்க வேணாலும் வைக்கலாம், எங்க வேணாலும் வைக்கலாம்ன்றதெல்லாம் கிடையாது.
குறிப்பிட்ட இடத்துலதான் வைக்கணும், குறிப்பிட்ட மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் முறைகள் உண்டு. ஆச்சாரியால் சன்னியாசிகள் எல்லாம் இன்னைக்கும் கடைபிடிக்கிறாரு. சுத்தமான இடத்துலதான் அந்த திருதண்டத்தை வைக்கணும். பெருமாள் சன்னதி, கோவில், மடம், ஆசிரமம் அந்த மாதிரி சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஓரமா கால்படாத தரையில வைக்கலாம். அதுக்கு மேல எங்க வைக்கணும்னாலும் கீழே ஒரு ஆசனம் போட்டு முக்காலி போல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட போட்டு அதுலதான் வைக்கணும். ஒரு மரக்கிளையில வைக்கலாம், கால்படாத மரக்கிளையில வைக்கலாம். அந்த மாதிரி இங்கதான் வைக்கணும் அப்படின்னுட்டு பெருமாளை, ஸ்ரீசட்டாரியை, ஆச்சாரியாளுடைய ஸ்ரீபாதுகைகள் எல்லாம் எப்படி கௌரவமான இடத்துல எழ பண்ணுவோமோ அப்படிதான் எடுக்கணும், அப்படிதான் வைக்கணும். அதெல்லாம் திருதண்டத்தை ஒரு சன்னியாசியானவர் கீழே வைக்க போறாரு அப்படின்னா விஷ்ணோர் ஸ்தானமசி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிதான் வைக்கணும். கையில எடுத்துக்க போறாரு அப்படின்னா சகாமா கோபாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிதான் எடுத்துக்கணும். அப்படி நிறைய லட்சணங்கள் உண்டு. ஏன்னா சாட்சாத் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய ஸ்வரூபம், விஷ்ணுவினுடைய வெற்றி கொடியா, விஷ்ணுவினுடைய கொடியா சின்னமா இருக்கக்கூடியவர் கருடன். அதனால அந்த கொடியினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளையா இருக்கிற ஜலபவித்திரத்திலே கருடனை பிரதிஷ்டை பண்றா. இப்படி எம்பெருமானுடையவும் கருடனுடையவும் அம்சமாக இருக்கக்கூடியது அந்த திருதண்டம். இத்தனையும் பண்ணினாதான் அது திருதண்டம். வெறும 3 குச்சியை வச்சு நமக்கு தெரிஞ்ச முடி போட்டு அதை கொண்டு ஒரு குச்சியில கட்டி மேல ஒரு வெள்ளை கட்சியை கட் பண்ணி சொரிய விட்டோமானா அது திருதண்டம் இல்லை. இப்ப நாடகத்துக்காக அதை ஒரு ஆயுதமா, ஒரு காட்சி பொருளா தயார் பண்ணினதுனால பாக்கிறதுக்கு திருதண்டம் போல இருக்கணும். ஆனா சாட்சாத்தா எப்படி பண்ணணுமோ அந்த முறையில, அந்த சாஸ்திரப்படி, அந்த மந்திரங்களை கொண்டு பிரயோகம் பண்ணின திருதண்டம் அல்ல அப்படின்றதையும் சுவாமி அவருக்கு புரியும்படியாக சொன்னார். சொல்லிட்டு உள்ள கிரகஸ்தாலுக்குரியதான ரெட்ட பூனலை தான் போட்டு இருக்கேன், மேல தெரியறது பார்க்கும்படியா ஒத்த பூனல் ஆட்டமா காட்டின்னு இருக்கேன், மெல்லிசா நூத்து போட்டு இருக்கேன், நன்னா பாத்தீங்களான்னா ரெட்ட பூனல் தான் அது அப்படின்றதெல்லாம் சொல்லி புரிய வச்சார் சுவாமி. சொல்லிட்டு அதுக்கப்புறமா இஞ்சிமேடு சுவாமி, அடியன் புரியறது ஒண்ணுமில்ல, நாடகமா இருந்தா கூட நாமெல்லாம் தர்மத்தை ஆச்சரிக்காம விட்டுட கூடாதே அப்படின்ற ஒரு பதட்டத்துல சொன்னேன். மற்றபடி சுவாமியின் இடத்துல அடியனுக்கு ஒன்னும் தப்பான அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா அது தெரியுமே. தேவரீருக்கு போய் ஒருத்தர் மேல தப்பான அபிப்பிராயம் வருமா? தேவரீர் மகாத்மாவாச்சே, அது தெரிஞ்சதுனாலதான் அடியன் தனியா விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கேன். அதனால ஒண்ணும் இல்ல, சுவாமி கேட்டது சரிதான். சுவாமி இப்பேற்பட்ட தர்மாவாத்மாவா இருக்கிறபடினாலே தர்மங்கள் எல்லாம் சரியா கடைபிடிக்கப்படுறதா அப்படின்னு மகான்கள் பதறுவது சரிதான், தப்பில்லை அப்படின்னு அவரும் புரிஞ்சுட்டார். இப்படி நடந்தது. அதன் பிறகு சுவாமி ராமானுஜரா அந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்தை தொடர்ந்து வெற்றிகரமா சில நாள்கள், 5 நாளோ 7 நாளோ நடத்தி முடிச்சாருன்னு கேள்வி. அந்த மாதிரி இப்ப ஒரு 100 வருஷத்துல எழுந்தருளி இருந்த சுவாமிகளே தர்மத்துக்காக இத்தனை பார்த்து, தர்மத்தையும் விடாமல் பண்ண வேண்டிய காரியத்தையும் பண்ணி அந்த சமயத்தை ப்ராப்பரா மேனேஜ் பண்றா அப்படின்னா 1000 வருஷங்களுக்கு முன்னாலே கூறத்தாழ்வான் சுவாமி ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் அவா தர்மத்தை தவற விடுவாளா? அப்படி தர்மத்தையும் தவறவிடக்கூடாது, தர்மத்தையும் காப்பாற்றணும். எப்பேற்பட்ட கஷ்டகாலம் வந்தாலும் போராடியாவது தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். அதே சமயத்திலே நம்முடைய சம்பிரதாயத்திற்கு, நம்முடைய சித்தாந்தத்திற்கு ஒரு க்ஷீண தசை, ஒரு அழிவு வருது அப்படின்னா அதையும் பார்த்துட்டு பேசாம இருக்கக்கூடாது ஆச்சாரியாலாம். அந்த அழிவிலிருந்து சித்தாந்தத்தை, சிஷ்யாலை, சம்பிரதாயத்தையும் காப்பாற்ற வேணும். ஆபத்து காலத்திலே என்ன பண்ண வேண்டும் அப்படின்ற தர்மம் வேறு. நித்தியமா நாம கடைபிடிக்கிற தர்மங்கள் என்பது வேறு, ஆபத்கால தர்மம் என்பது வேறு. உதாரணமா எல்லோரும் ஆச்சாரமாக இருக்க வேண்டும், ஆச்சாரம் தான் பிரதானமான தர்மம், ஆச்சாரம் இல்லைன்னா எத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாம் சொல்றோம். அதே தர்மசாஸ்திரங்கள் யாத்ரா காலத்திலே ஆச்சாரத்தை முடிந்த மட்டும் தளர்த்தி கொள்ளலாம், ஆச்சாரத்தை விட்டுடலாம்னு சொல்லல, தளர்த்தி கொள்ளலாம். ஆச்சாரமே வேண்டாம், யாத்திரன் போயாச்சு, எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு, எங்க வேணாலும் சாப்பிட்டு, எங்க வேணாலும் தூங்கிட்டு, எப்படி வேணாலும் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஆத்துல ஆச்சாரமான வாழ்க்கை வாழ்வதே லட்சியம் அப்படின்னு ஒரு சுவாமி பெரிய பரமைகாந்தியா ஆச்சாரக்காரரா இருந்துட்டு இருக்கார். அதே சுவாமி இன்னைக்கு காலகட்டத்துல வெளியில யாத்திரை போனாரானா ஆத்துல இருக்கிறபடியே 100% அவரால் இருக்க முடியுமோ? அப்ப சிலதெல்லாம் வேற வழி இல்லாம தளர்த்தி கொண்டாக வேண்டி இருக்கிற நிர்பந்தம். அந்த மாதிரி யாத்திர காலத்திலேயே சில தளர்வுகள் உண்டு, அனுமதிக்கப்பட்டதுன்னு சாஸ்திரம் சொல்றச்ச, ஆபத் காலத்திலே தர்மங்களை எப்படியெல்லாம் தளர்த்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் பெரியவா யோசிப்பார். தர்மத்தை தளர்த்திக்கிறது தான், அதாவது 100% கடைபிடிக்க முடியலன்னா 98%, 97% அப்படி ரொம்ப குறைப்பா.
அதுவே அவளுக்கு என்னமோ தர்மத்தை விட்டா போல பதப்பதப்பா இருக்கும். ஆனா வேற வழி இல்லையே, இந்த ஆபத்து காலத்தை நாம மேனேஜ் பண்ணி ஆகணுமேன்ற திருவுள்ளத்தை அதை பண்ணுவா. தர்மத்தை தளர்த்திக்கிறது அப்படின்னா 95% தர்மத்தை விட்டுட்டு வெறும் 5% புடிச்சுக்கிறதுன்னு இல்லை, ரொம்ப குறைஞ்ச மட்டும் தளர்த்திப்பா. ஆகையினால ராமானுசரை காப்பாத்தி ஆகணும், சம்பிரதாயத்தை காப்பாத்தி ஆகணும். நாம ஒருத்தர் போய் அங்க அவஸ்தப்படுறதுனால ஒண்ணுமாயிட போறது இல்ல. சுவாமி அவஸ்தப்பட்டாரானா சம்பிரதாயமே திக்குமுக்காடி போயிடும். அதனால சுவாமியை காப்பாற்ற வேணும் அப்படின்னுட்டு கூறத்தாழ்வான். உள்ளே கிரகஸ்தரான தனக்குரிய சின்னங்கள் மேலே யாருக்கும் சந்தேகம் வராதபடிக்கு ராமானுசரை போல தான் ராமானுசர்னு சொல்லி அங்க போய் வாதம் பண்ண போறதுனால ஒரு சிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சன்னியாசியை போலே தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அந்த சோழ மன்னனுடைய அரசவைக்கு போறார். அப்ப சோழ மன்னனுடைய ஆட்கள் சிவனே பரம்பொருள் அப்படின்னு ஒத்துண்டு எல்லாரும் முன்னாடியும் கையெழுத்து போட்டு கொடுங்கோ அப்படின்னு ஓலையை கொண்டாந்து கொடுக்குறார். இதுல சிவனே பரம்பொருள்னு எழுதி கையெழுத்து போடுங்க, நீங்க கையெழுத்து போட்டீங்களானா எல்லாரும் மாறிடுவா, சைவம் தான் தழைத்தோங்கும் அப்படின்னு ராஜா சொல்லி அந்த ஓலையை கொடுக்குறான் சுவாமின்ட்டு. இவா எல்லாம் இவர் தான் ராமானுஜர் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா போனது கூறத்தாழ்வான். சுவாமி என்ன பண்ணினார், சிவனுக்கும் மேலான ஒரு பரம்பொருள் உண்டு அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். நீ சிவன் தான் பரம்பொருள், சிவனுக்கு மேலான தெய்வம் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட சொல்லியிருக்கானவன் சுவாமி சிவனுக்கும் மேலான பரம்பொருள் மேலான தெய்வம் ஒன்று உண்டுன்னு எழுதி கையெழுத்து போட்டார். கோபத்துல உடனே இந்த சுவாமியை உடனே தண்டனை கொடுங்க, இவருடைய கண்களை பிடுங்கி எறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவானவன் அகங்காரத்திலே உத்தரவு போடுறான். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் சாதாரண தேவதையை பரதேவதையா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய கையாலே ஸ்ரீ ராமானுஜர்னு சொல்லக்கூடிய மகாத்மாவை ஹிம்சை பண்ணி அவரை தப்பான வாக்கியத்தை எழுதி கையெழுத்து போட சொல்லணும், இல்லைன்னா அவரை துன்புறுத்தணும் கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சுட்டு இருக்கிற உன்னை போல ஒரு கேவலமான துராத்மாவினுடைய கையை மேல படக்கூடாது. கேவலம் உன்னுடைய கையாலே என்னுடைய கண்கள் பிடுங்கப்படக்கூடாது, நானே என்னுடைய கண்களை பிடுங்கிறேன்னு சொல்லிட்டு கூறத்தாழ்வான் தன்னுடைய கண்களை பிடுங்கி இருந்தார் அப்படின்ற சரித்திரம் எல்லாரும் கேள்விப்படுறோம், ஒத்துக்கிறோம். அப்போ ராமானுசருக்கு என்ன நடந்திருக்க வேண்டுமோ அது இப்போது கூறத்தாழ்வானுக்கு நடந்திருக்கிறது. இதே கூறத்தாழ்வான் நான் தான் ராமானுசர்னு வராம ராமானுசர் அங்க போய் அவருக்கு இதே மாதிரி எல்லாம் நடந்திருந்தா எவ்வளவு பெரிய சிஷ்யர்கள் எவ்வளவு பெரிய சம்பிரதாயத்திற்கு அது பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றத ஆலோசனை பண்ணணும். அது கூடாது, அதை தான் ஏறிட்டுக் கொள்ள வேணும்னு கூறத்தாழ்வான் போறாருங்க. இது எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. அப்பவும் அந்த தப்பான ஒரு பிளான போட்டு கொடுத்த நாலூரான்னு சொல்லக்கூடியவர் இவரை நன்னா தெரியும், இவர் ராமானுஜர் இல்லை, இவர் கூறத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர், அவரை காப்பாத்துறதுக்காக இவர் ராமானுஜர் வேஷத்திலே வந்திருக்கிறார் அப்படின்னு அப்பவும் காட்டி கொடுத்துட்டார் நாலூரான். சரி இவரை நாடு கடத்துங்கோ, இவர் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கக்கூடாது, சோழ நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு நாடு கடத்திட்டா. நீங்க என்ன எங்களை நாடு கடத்துறது, எப்போது ராமானுசருக்கு எதிராக துன்பங்களும் துயரங்களும் விளைவிக்க வேணும், அவரை கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சியோ அப்பேற்பட்ட பாவி நீ வாழக்கூடிய பூமியிலே நான் வாழ மாட்டேன், நாங்களே வெளியில போறோம்னுட்டு கூறத்தாழ்வான் முதலான சிலவரெல்லாம் இழந்த கண்களோட கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாண்டிய நாட்டுக்கு வந்து திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர் கோயில்ல பல வருஷங்கள் கூறத்தாழ்வான் தங்கி இருக்கார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் எல்லோருக்கும். கூட யார் போனா வழியில யார் பரமபதிச்சான்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல விஷயம் என்னன்னா, கிரகஸ்தரான கூறத்தாழ்வான் சன்னியாசி வேஷம் தரித்துக் கொண்டு நான் தான் ராமானுசர்னு சோழ மன்னனுடைய அரசவைக்கு போறார். அங்க போய் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு நான் வாதம் பண்ணி நிரூபிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சிங்கத்தினுடைய கோட்டையில நுழைஞ்சு அதனுடைய பிடரிய பிடிச்சு அசக்கி பார்க்கிறார் சுவாமி. அத்தனை தைரியம் என்னடா பண்ணிட முடியும் உன்னால, என்ன கையை வெட்டுவே, காலை வெட்டுவே, கண்ணை நோண்டி போடுவே, மிஞ்சு போனா ஜெயில போடுவே, இல்லைன்னா கழுத்து அறுப்ப, வேற என்ன பண்ணி கீழ்ச்சிட முடியும் உன்னால, என்னுடைய ஆத்மாவை உன்னால என்ன பண்ணிட முடியும், ஸ்ரீமன் நாராயணனுக்கே அப்படின்னு என்னுடைய ஆத்மாவை என்னுடைய ஆச்சாரியர் ராமானுஜர் எம்பெருமான் திருவடிகளை சமர்ப்பித்திருக்கிறார். சாட்சாத் எனக்கு ஸ்ரீவைகுண்டம் காத்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஆத்ம வஸ்து எம்பெருமானாலே ரட்சிக்கப்பட்ட வஸ்து, அதை என்னடா பண்ணிட முடியும் நீ, கேவலம் அழியக்கூடிய இந்த சரீரத்துக்கு வேணா எதை வேணாலும் நீ பண்ணிட்டு போலாம், என்னைக்கோ உழப்போற சரீரம் இன்னைக்கே ஒண்ணுண்டு போறதோ, சம்பிரதாயத்துக்காக உயிரை கொடுத்த மாதிரி யாருது, உயிர் போற திசை வந்தாலும் சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காமல் இருந்த ஒரு சந்தோஷத்தோட நான் போய் சேர்றேன்னுட்டு சுவாமி தைரியத்தோட கூட எந்த சபையிலே எல்லாருக்கும் ஆச்சாரியரான ராமானுஜர் வந்து சிவன்தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா
உலகமே வைஷ்ணவா மொத்த பேருமே சைவாளா மாறிடுவான்னு நீ தப்பான எண்ணம் வச்சுட்டு இருக்கியோ, உனக்கு புத்தி புகட்டும்படியா நான் ஒரு விஷயம் பண்றேன் பாரு. இப்போ ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம், அவன்தான் பரம்பொருள். அதுக்கு எத்தனை ஆதாரங்கள் வேண்டுமானாலும் தருகிறேன். வேதங்களில் இருந்து, உபனிஷத்துல இருந்து, புராணங்கள்ல இருந்து, இதிகாசங்கள்ல இருந்து, ஆகமங்கள்ல இருந்து, எதுல இருந்து வேணாலும் உனக்கு நான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள், அவனுக்கு மேலான தெய்வம் இல்லை என்பதற்கு பிரமாணம் தருகிறேன் அப்படின்னு சொன்னபடியே எல்லா பிரமாண வாக்கியங்களையும் அந்த சபையில சொல்லி ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதை நிர்ணயம் பண்ணினார் அங்கே. அப்பேற்பட்ட எல்லோருக்கும் மேற்பட்ட நாராயணனே பரதெய்வம், அவனுக்கு மேலான தெய்வம் இல்லை அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார். அவனுக்கு ஏண்டா இவரை சபைக்கு வர வச்சோன்னு ஆயிடுத்து. அப்படி சோழராஜாவினுடைய சபையிலே போய் கூரேசர்னு சொல்லக்கூடிய கூரத்தாழ்வான் என்னென்ன பிரமாண வாக்கியங்களை எல்லாம் சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணினாரோ, அது ஒரு கிரந்தமாக, ஒரு புஸ்தகமாக நம்முடைய பெரியவர்களாலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கூரேஷ விஜயம் அப்படின்னு பெயர். கூரேஷர் அப்படின்னா கூரத்தாழ்வான், விஜயம் அப்படின்னா ஒரு வெற்றியா ஒரு விசிட் அடிக்கிறது, வெற்றி கலிப்போடைய கூட ஒரு ரவுண்ட்ஸ் வர்றது, ஒரு விசிட் அடிக்கிறது. எந்த சோழராஜா தன்னுடைய அரண்மனையிலே வைத்து ராமானுசர் நோஸ் கட் பண்ணணும்னு நினைச்சானோ, தோல்வியுற செய்ய வேணும், அவமானப்படுத்தணும்னு நினைச்சானோ, அந்த இடத்துக்கே போய் நம்முடைய சித்தாந்தத்தை, நம்முடைய சம்பிரதாயத்தை பிரமாணங்களோடு கூட சொல்லி ஜெயித்து அவனை நோஸ் கட் பண்ணி அவனை தோக்கடித்த மகாத்மா. அதனால இவருடைய நுழைவு, இவருடைய என்ட்ரி ஒரு விஜயமான ஒரு யாத்திரையாக இருந்தது. வெற்றி சின்னம் அது. எல்லாரும் போறா வரா, இவர் அப்படி இல்ல. இவரை கூட்டு ஒருத்தன் அழிக்கணும்னா அவனை அழிச்சுட்டு இவர் ஜெயிச்சுட்டு வந்தாருங்க. அதனால இவருடைய வருகையானது ஒரு விஜயம் அது. ஆகையினாலே கூரேச விஜயம் அப்படின்னுட்டு அந்த கிரந்தத்தை பெரியவா எழுதி வச்சிருக்கா. அதுக்கான வியாக்கியானங்கள்லாம் கூட கிடைக்கிறது, நம்ம அர்த்தத்தோட கூட அனுபவிக்கலாம். அது நிறைய புஸ்தகங்கள் உண்டு. அந்த கூரேஷ விஜயம் அன்னைக்கு கூரேசராலே கூரத்தாழ்வானாலே நடத்தி வைக்கப்பட்டது. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல உற்சவமாக நடத்தப்படுறது இந்த 6ஆம் திருநாள் அன்னைக்கு. இது கூரத்தாழ்வான் சோழராஜாவினுடைய அரண்மனைக்கு நான் தான் ராமானுசர்னு சொல்லி கொண்டு போனதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராமானுசர் தீர்த்தம் ஆடிட்டும் மடத்துக்கு எழுந்தருள்றார். அப்போ அங்க இருந்தவா நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி அரண்மனை காவலர்கள் வந்தா கூரத்தாழ்வான் உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக நான் தான் ராமானுசர்னு உங்களுடைய வேஷத்தை தரிச்சுண்டு அவர் போயிருக்கார், உங்களை மேல வெள்ள உடுத்திண்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போய் எங்கேயாவது நன்னா வாழ்ந்து சம்பிரதாயத்தை காப்பாற்றணும்னு சொன்னார் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார் அப்படின்னு கூரத்தாழ்வானுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரார்த்தனையை ராமானுசரிடத்திலே தெரிவிக்கிறார். ராமானுசர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். இந்த விஷயத்தை பண்ணவர், நாம இப்படி இந்த ஊர்ல இருந்து வெளியில போய் சம்பிரதாயத்தை காப்பாற்றணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தவர் சாதாரணவன் அல்ல, சுவாமி கூரத்தாழ்வான். ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு லட்சணமும் அவர்தான், ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான லட்சணமும் அவர்தான் சொல்லுவார். அப்பேற்பட்ட மகாக்ஞானியும் இவரை விட வயசுல மூத்தவருமான சுவாமி கூரத்தாழ்வான் எத்தனையோ தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணி தர்மத்தினுடைய வடிவமாகவே திகழ்ந்தவர். அவர் வாழ்நாள்ல சந்திக்காத பிரச்சனைகள் உண்டா கூரத்துல இருக்கிறச்ச. ஆகையினால அவர் சொல்றது சரியாதான் இருக்கும், அப்படியே பண்ணலான்னுட்டு அவர் சிஷ்யர், நாம ஆச்சாரியன், அவர் என்ன சொல்றது நாம் என்ன கேட்கறதுன்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் ராமானுசர் அதை அப்படியே பண்ணினார்னு சொல்லுவார். சுவாமியும் கூட உள்ளே காஷாய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு தான் சன்னியாசி என்பதற்காக நிஜமாக தன் திருமேனியிலே படும்படியா காஷாய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு வெளியில இருக்கிறவாளுக்கு தான் தான் ராமானுசர்னு தெரிந்து தனக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிஷ்யர்கள் வலியுறுத்தி வற்புறுத்தியதனுடைய காரணத்தினாலே மேல வெள்ள வஸ்திரத்தை போத்திண்டு அப்படி எழுந்தருளினார் அப்படின்னு சொல்றார். சுவாமி தேசிகனும் கூட ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்திலே ஆபத்காலத்திலே தர்மங்களை சாஸ்திரம் வகுத்த ரீதிக்குள்ளே உட்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றத ஒரு வாக்கியம் சாதிக்கிறார். அதனால சம்பிரதாயத்தை காப்பாற்ற வேணும் அப்படின்றதுக்காக சுவாமியானவர் வெள்ள உடுத்தி கொண்டு அன்னைக்கு மேல் நாட்டுக்கு போயிட்டார். அப்படி போய் மேல்கோட்டையில 12 வருஷ காலங்கள் சுவாமி இருந்தார். 12 வருஷம் கழித்து அந்த சோழ ராஜாவானவன் கழுத்திலே புழு புழுத்து நோய் வந்து மாண்டான், கிருமி கண்ட சோழன் அப்படின்னு கழுத்திலே புழு புழுத்து மாண்டான் அப்படின்ற செய்தியை கேட்டு அவனுடைய கொடுங்கோல் ஆட்சி
அழிஞ்சு போயிடுத்துன்னு தெரிஞ்சு திரும்பவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்ரீரங்கத்திலே பிரதிஷ்டை பண்ணுவதற்காக மேல்கோட்டையிலிருந்து சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கடைசி மட்டும் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், சம்பிரதாயத்தை திரும்ப பழையபடி நிறுவினார் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்படி ஆபத் காலத்திலே கூறத்தாழ்வானும் சுவாமி ராமானுஜரும் கை கொண்ட ஒரு சின்ன தளர்ச்சி தான் இந்த வைபவம் அப்படின்னு சொல்றா. இத சில பேர் ஒத்துக்கிறோம், சில பேர் ஒத்துக்கல. சரியா தப்பா அப்படின்ற விசாரம் இல்லை. ஏனால் நம்முடைய தலைப்பு ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு நாள், ஸ்ரீபெரும்புதூர்ல நடக்கிற உற்சவங்களை அனுபவிச்சுட்டு வரும், அவ்வளவுதான். இந்த வைபவத்தை நடத்தி காட்டுவதற்காக இந்த உற்சவமானது 6ஆம் திருநாள் அன்னைக்கு நடத்தப்படுறது. பொதுவா சன்னியாசிகள் வாகனம் ஏற மாட்டா. சன்னியாசிக்கு ஒரே வாகனம் அப்படின்னா சிஷ்யா எல்லாம் சேர்ந்தவால பல்லக்குல எழுந்தருள பண்ணிட்டு பட்டண பிரவேசம் பண்றது மட்டும்தான் சன்னியாசிக்கு வாகனம் அப்படின்னு. அதையும் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப விரும்ப மாட்டா, ரொம்ப கிடையாது, நடந்தேதான் போவா கடைசி மட்டும் எல்லா இடத்துக்கும். நடக்க முடியலன்னா யாத்திரையை நிறுத்தின்றுவா, பிரயாணத்தை நிறுத்தின்றுவா, இருந்த இடத்துலயே இருந்து பரமபதிச்சுடுவா. அப்படியான எந்த வாகனமும் ஏறாத சுவாமி ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சன்னியாசி அன்னைக்கு குதிரை வாகனத்துல எழுந்தருள்றார். ஏன்னா கூறத்தாழ்வான் ராமானுஜரா வேஷம் போட்டுண்டு சோழராஜாவினுடைய அரண்மனையில போய் நான் தான் ராமானுஜர்னு சொன்னார். அவளும் நம்பிட்டா. அதோட அந்த விஷயம் போயிருந்தா இத்தனை தூரம் அந்த விஷயம் சீரியஸ்னஸ் ஆகி இருக்காது. கூறத்தாழ்வான பார்த்துட்டு அந்த நாலூரான்னு சொல்லக்கூடியவர் இவர் ராமானுஜர் இல்ல, கூறத்தாழ்வான் நிஜமான ராமானுஜரை புடிங்கோன்னு வேற சொல்லி கொடுத்துட்டான் அவளுக்கு. இப்போ முன்ன விட இன்னும் உக்ரமா கூறத்தாழ்வான் போய் சிவனை விட மேலான பரம்பொருள் உண்டுன்னு எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்ததுனால உச்சகட்ட கோபத்திலே இருந்த ராஜாவானவன் அத்தனை படைக்காவலர்கள் போர் வீரர்கள்னு எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரையும் குதிரை மேல போய் ராமானுஜர் எங்க இருந்துட்டாலும் அவரை பிடிச்சி இழுத்துண்டு வாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டான். 4 பக்கமும் ராமானுஜரை தேடி படைகள் பறக்கிறது. அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இதை விட்டா வேற வழி இல்லை, வாகனம் ஏறி ஆக வேண்டும் என்கிற ஆபத்து கால தர்மத்திற்காக குதிரைன்னு சொல்லக்கூடிய வாகனத்தின் மேலே ஏறி வெள்ள உடுத்தி கொண்டு ராமானுஜரானவர் ஆபத்துல அங்க இருந்து மறைஞ்சி மேல்நாட்டுக்கு போயிடுறார். ஸ்ரீரங்கத்துல இருந்து சோழ நாட்டுல இருந்து மேல்நாட்டுக்கு போயிடுறார் அப்படின்னு சொல்றார். அதை நமக்கெல்லாம் பண்ணி காட்டக்கூடிய விதத்திலே சுவாமியானவர் அன்னைக்கு தங்க குதிரை வாகனத்திலே உள்ள காஷாயம் உடுத்திண்டு மேல நமக்கெல்லாம் தெரியும்படியா குதிரை வாகனத்துல சவாரி பண்ற சவாரி பாகனை போல ஆச்சரியமான ஒரு குதிரை வீரனை போல வெள்ள வஸ்திரத்தை உடுத்திண்டு குதிரையில பயணம் பண்றவா தலைக்கு சவாரி பாகைன்னுட்டு அவளுடைய உத்திரியத்தையோ துண்டையோ அப்படி தலைக்கு பாகையா கட்டிப்பா. அந்த மாதிரியான பாகையெல்லாம் சுவாமி தலைக்கு கட்டி கொண்டு குதிரையில போறார். வீரர்கள்லாம் வரா, அதனால அவளிடத்துல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் சண்டை போடுறாரே இல்லையோ இவரிடத்திலும் ஆயுதம் உண்டு அப்படின்னு பார்த்தா சுவாமி ராமானுஜர் சன்னியாசி ஆச்சு, அவரெல்லாம் ஏன் ஆயுதம் வச்சுட்டு இருக்க போறாரு, அதுவும் குதிரை மேல போறாரு, வெள்ள உடுத்திட்டு இருக்காரு, இவர் ராமானுஜர் இல்ல அப்படின்னு நிஜமாவே இவர் யாரானும் பார்த்தா கூட சந்தேகப்படாம விட்டுட்டா வா பாட்டுக்கு அவா போனோம் இவர் தப்பிச்சு போயிடணும்ன்றதுக்காக சிஷ்யர்கள் இத்தனை ஏற்பாடு. பார்த்தா சாட்சாத் ராமானுஜர் மாதிரியே தெரியல, யாரோ ஒரு போர் வீரன் நன்னா திருமணிட்டு அப்படி குதிரை மேல போகக்கூடிய மகாபாகவத நாட்டமா தெரியறது எல்லாருக்கும். அதனால கையில கத்தி கேடயம் இந்த மாதிரி பாதுகாப்புக்காக தற்பாதுகாப்புக்கான ஆயுதங்களை எல்லாம் கூட ஏந்தி கொண்டு மேல் நாட்டை நோக்கி போறார் சுவாமி. அந்த ரீதியிலே அன்னைக்கு கார்த்தால ஸ்வர்ண குதிரை வாகனத்திலே வெள்ளை உடுத்தி கொண்டு கையில வால் கேடயம் முதலான தற்காப்பு ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு சுவாமியானவர் ஆச்சரியமா சவாரி பாகையோடு கூட குதிரை வாகனத்திலே புறப்பட்டு மேல் நாட்டுக்கு போகக்கூடிய வழி, அதாவது ஸ்ரீபெரும்புதூருக்கு மேல காஞ்சிபுரத்துக்கு போகக்கூடிய வழி, இந்த ராஜீவ்காந்தி சமாதி இருக்க பாருங்க, அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதான ஒரு ஏகாந்தமான ஒரு மண்டபம், அந்த இடத்துக்கு சுவாமி எழுந்துருள்வர் கார்த்தால. அது சுவாமி மேல்நாட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லப்படுறது. அவருக்கு எதிரில் கூறத்தாழ்வானவர் ஒரு சன்னியாசியா தன்னை மாத்திண்டு, அதாவது அவரும் உள்ள வெள்ள வஸ்திரம் உடுத்திண்டு மேல காஷாயத்தை போத்திண்டு கையில திருதண்டத்தை வச்சுண்டு ஒரு சின்ன கண்ணாடி பல்லக்கில் எழுந்துருள்வர். சன்னியாசியோன்னு பல்லக்கில் எழுந்துருள்மோன்னு அப்பதானே நம்புவா பாக்குறவா. பல்லக்கில் எழுந்துருள்றார். அவர் சுவாமி ராமானுஜருக்கு முன்னால அவரை சேவிச்சு நிக்கிறார். ராமானுஜருடைய ஸ்ரீபாதுகையான முதலையாண்டான் சாதிக்கப்பட்டு மால மரியாதெல்லாம் பண்ணப்பட்டு ராமானுஜர் குதிரை வாகனத்துல வெள்ள சாத்திண்டு எழுந்தருள்றத கூறத்தாழ்வானவர் அந்த கண்ணாடி பல்லக்கிலே இருந்து கொண்டு சன்னியாசி வேஷத்திலே சேவிச்சுண்டே போறார். அப்படி ராஜவீதிகளை பிரதட்சிணமா வரைச்ச ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த ஒரு 4 வழி பிரியும்படியா இருக்கும். திருவள்ளூர் போற வழி, மெட்ராஸ் போற வழி, காஞ்சிபுரம் போற வழி, இந்த 3 வழி பிரியும்படியா இருக்கும். அந்த ஜங்ஷன்ல ஒரு மணிகுண்டு ஒன்று இருக்கும். அந்த மணிகுண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏகாந்தமான இடத்திலே
சுவாமி கூரத்தாழ்வானை சன்னியாசி வேஷத்துல இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான அந்த பல்லக்கோட கூட வீதியில ஏல பண்ணிடுவா. எவ்வளவு நேரம் ஏல பண்ணிருப்பான்னா, அங்கே இருந்து ராமானுசர் மேல்நாட்டுக்கு போறதா சொல்லக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி சமாதி தாண்டி இருக்கக்கூடிய மண்டபம் எல்லாம் போய் திரும்பி இங்க வர வரைக்கும் கூரத்தாழ்வான் கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் அங்கதான் இருப்பார். அவரை பாத்துக்கிறதுக்காக சில சீபாதம் தாங்கிகள், சில கைங்கரியபரெல்லாம் அவர் கூடவே அங்க எங்கேயான உட்கார்ந்து இருப்பா ஓரமா. இப்ப சுவாமி மேல்நாடு இருக்கக்கூடிய அந்த திசையிலே குதிரை வாகனத்துல வெள்ள சாத்திட்டு போயிட்டார், தன்னை காப்பாத்தின்னு விட்டார், சுவாமிக்கு ஒரு ஆபத்தும் இல்லைன்றதா அர்த்தம். இந்த உற்சவத்தை எல்லாம் முடிச்சுட்டு சுவாமி திரும்ப வரச்ச கூரத்தாழ்வான் அவரை சேவிக்கிறார். திரும்ப கூரத்தாழ்வான் எதிர் சேவை சுவாமி குதிரை வாகனத்தோடு கூட சன்னதிக்கு போய் சேர்றா. சேர்ந்துட்டு அந்த குதிரை வாகனத்தில இருந்து சுவாமியானவர் இறங்கி ஒய்யார நடை சேவைன்னு சொல்லக்கூடிய ஒய்யாளி சேவை எல்லாம் ஆகி கோவிலுக்குள்ள கண்ணாடி அறையில எழுந்தருளி மேல உடுத்தின் இருக்கிற வெள்ள வஸ்திரத்தை கலைஞ்சு சவாரி பாகை முதலான தன்னுடைய திருக்கோலத்தை திருவாபரணங்களை எல்லாம் கலைஞ்சுட்டு ஏகாந்தமா சுவாமிக்கு திறந்து ஒரு கற்பூர ஹாரத்தி பண்ணுவா. இப்ப சுவாமியானவர் கண்ணாடி அறையில போய் இறங்கினது வெள்ள சாத்திண்டு தலையில சவாரி பாகையோடு கூட இருக்கக்கூடிய போர் வீரனை போல குதிரை வீரனை போல இருக்கக்கூடிய கோலம். ஒரு க்ஷணம் சுவாமிய திருவஞ்சன வேதிக்கையில அவருடைய ஆசனத்துல ஏழை பண்ணிட்டு திற போட்டு ஒரு 10 நிமிஷத்துல சுவாமியினுடைய அலங்காரத்தை எல்லாம் கலைச்சிட்டு திரையை திறந்தாளான்னா உள்ள காஷாய உடுத்திண்டு கையில திருதண்டத்தோடு கூட சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியாக சேவை சாதிப்பார். ஒரு ஆரத்தி நடக்கும். வழக்கம் போல அன்னைக்கு திருமஞ்சனமாகும், தீர்த்தமாகும், திருப்பாவ சாத்துமுறை எல்லாம் ஆகும். சாயங்காலம் ஒரு 4:30 மணிக்கு ஸ்ரீபெரும்புதூர் யதிராஜ ஜீயர் மடத்தினுடைய ஜீயர் சுவாமியானவர் எழுந்தருளி கண்ணாடி அறையிலே சுவாமி ராமானுசர் திருமுன்னாலே சோழராஜாவினுடைய அவையிலே கூரத்தாழ்வான் பண்ணின வாதங்கள் எல்லாம் தொகுத்தா பாருங்க. கூரேஷ விஜயம்னு ஒரு கிரந்தமா. அந்த கூரேஷ விஜயம்னு சொல்லக்கூடிய கிரந்தமானது சுவாமியின் முன்னாலே சேவிக்கப்படும். சுவாமி அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சம்பிரதாயத்திற்கும் தேவரியருக்கும் ஆபத்து வந்த போது கூரத்தாழ்வானவர் இப்படிதானே தான் ராமானுஜர்னு சொல்லி காஷாயத்தை கட்டிண்டு சோழராஜாவினுடைய அரண்மனைக்கு போய் நம்முடைய தர்சனத்துக்காக தன்னுடைய தர்சனத்தை இழந்தார். நம்முடைய சம்பிரதாயத்திற்காக தன்னுடைய கண் பார்வையை இழந்து தியாகம் பண்ணினார். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான் அன்னைக்கு சோழராஜாவினுடைய அவையிலே சிவன் நாராயணனே பரதத்துவம்னு பிரமாணங்களோடு கூட வாதம் பண்ணின அந்த கூரேஷ விஜயமானது இங்கே சேவிக்கப்படுறது. அன்னைக்கு கூரத்தாழ்வானவர் சோழராஜாவினுடைய அவையிலே அதை சொல்லும் போது அவர் பண்ணின வாதத்தை சுவாமி ராமானுஜர் பக்கத்துல இருந்து கேட்கல. அந்த குறை தீர ஆழ்வானே அன்னைக்கு சோழராஜாவினுடைய அரண்மனையில என்னமோ பெருமாள் தான் பரதத்துவம் என்பதற்கான பிரமாணங்களை எல்லாம் சொல்லி அவ்வளவு அழகா வாதம் பண்ணினீங்களாமே, அது ஆச்சாரியனான நான் இருந்து கேட்கறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே, ஒரு முறை அதை சொல்றீங்களா நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுவது போல சுவாமி ஒய்யாரமா தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கார். சிஷ்யரான கூரத்தாழ்வான் கைய கூப்பிண்டு பவ்யமா சுவாமி கிட்ட அன்னைக்கு சோழராஜாவினுடைய அரண்மனையிலே பேசின வசனங்களை எல்லாம் பேசி காட்டுறார். அப்படி கூரத்தாழ்வானுடைய சார்பிலே அந்த யதிராஜ சுவாமியானவர் அந்த கூரேஷ விஜய கிரந்தத்தை வாசிக்கிறார். அதுக்கு முன்னால கூரத்தாழ்வானுக்கு பரிவட்டம் முதலையாண்டான் முதலான மரியாதைகள் எல்லாம் பண்ணப்பட்டு இந்த வாசிக்கிற ஜீயர் சுவாமிக்கும் பரிவட்டம் மாலை முதலையாண்டான் எல்லாம் சாதிச்சு அவரை கௌரவமா உட்காத்தி வச்சு அந்த கூரேஷ விஜய கிரந்தம் வாசிக்கப்படுறது. முதல்ல மூலம் வாசிக்கிறா, அதுக்கப்புறமா அர்த்தங்கள் வியாக்கியானம் வாசிக்கிறா. அது ஒரு 1/2 மணிலேருந்து 40 நிமிஷம் நடக்கக்கூடியதான வைபவம். அதை காதால கேட்கறதுன்றது பரம பாக்கியம். அர்த்தம் தெரிஞ்சவா, அனுபவிக்க தெரிஞ்சவா கையில புஸ்தகத்தையோ இல்ல போன்ல அந்த பிடிஎஃப்யோ வச்சுட்டு வாசிக்க கூட ஃபாலோ பண்ணிட்டு அர்த்த அனுபவம் பண்றது, அர்த்த அனுசந்தானம் பண்றதுன்றது இன்னும் பாக்கியம். அது இப்படியெல்லாம் ஆச்சரியமா கூரேஷ விஜயம்னு சொல்லக்கூடிய அந்த உற்சவம் விசேஷமா நடக்கிறது. அன்னைக்கு ராத்திரி சுவாமிக்கு வழக்கம் போல மங்களகிரி. இந்த வெள்ள சாத்துப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல சிறப்பான உற்சவங்கள். இப்ப பொதுவா பிரம்மோற்சவம் எல்லாம் நடக்கிறது பெருமாளுக்கு. எது முக்கியமான உற்சவம் அப்படின்னா கருட சேவை, தேர், தீர்த்தவாரின்னு சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி ஸ்ரீபெரும்புதூரிலே சுவாமி ராமானுஜருடைய அவதார உற்சவத்துல முக்கியமான உற்சவங்கள் அப்படின்னு கேட்டா ஸ்ரீபெரும்புதூர் போய் சேவிக்கிற அத்தனை பேரும் சொல்ற 3 உற்சவங்கள் எதுன்னா, ஒண்ணு வெள்ள சாத்துப்படின்னு இந்த உற்சவத்தை சொல்லுவா, இன்னொன்னு தேர், இன்னொன்னு சாத்துமறை சுவாமியினுடைய சாத்துமறை உற்சவம், ஃபாலோடு பை கந்தபடி வசந்தம். இதுதான் சொல்லுவா பெரும்பாலும். இது சரியா தப்பா பண்ணினாரா இல்லையான்ற வாதங்கள்லாம் ஒரு பக்கம், சரிதான்றதுக்கும் நிறைய ஆதாரங்கள் உண்டு, இல்லைன்றதுக்கும் நிறைய வச்சுருக்கோம், அதெல்லாம் வேற.
உற்சவத்தை உற்சவமாக அனுபவிக்கிறதுல ஒரு லாபம் என்னன்னா, வருஷமெல்லாம் காஷாயத்தோட சேவிச்சுட்டு இருக்கிற சுவாமிய அன்னைக்கு ஒரு நாள் வெள்ள வஸ்திரத்திலே சேவிக்கலாம் அப்படின்ற அந்த அனுபவம் தான் இங்கே பிரதானம். அது என்ன சன்னியாசின்னா என்னைக்கும் காஷாயம் தானே உடுத்திட்டு இருப்பார், என்னைக்காவது ஒரு நாள் வெள்ள சாத்திண்டா அதை போய் ரசிக்கிறதா? அப்படி 4 பேர் ரசிக்கணும்ன்றதுக்காக வெள்ள சாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டா, சன்னியாசி உலோகத்தை தொடக்கூடாது, ஸ்வர்ணம் வெள்ளி முதலான உலோகங்களை தொடக்கூடாது. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ற பாத்திர வட்டில்கள் கூட மரவட்டில் தான் இருக்கணும். சிஷ்யாளுக்கு தீர்த்தம் தரக்கூடிய உத்தரணி கூட மரத்துல தான் இருக்கணும். கொட்டாங்குச்சி சன்னியாசியா தான் இருக்கணும். உலோகத்தை தொடப்படாது, வாகனத்தை தொடக்கூடாது, வாகனத்துல ஏறக்கூடாதுன்னு எல்லாம் சாஸ்திரம் உண்டு, தர்மசாஸ்திரம் உண்டு சன்னியாசிகளுக்கு. இன்னைக்கு சுவாமி ராமானுஜரநாம அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த சன்னியாசியாக அனுபவிக்கவில்லை, சாட்சாத் பெருமாளா அனுபவிக்கிறோம் அவரை. அதனாலதான் சுவாமிக்கு ஸ்வர்ணம் என்ன, வெள்ளி என்ன, வைரம் என்ன, நவரத்னம் என்ன, அத்தனை ஆபரணங்களையும் இழைத்து இழைத்து அத்தனை திருவாபரணங்களை சாத்தி அழகு பார்க்கிறோம் சுவாமிக்கு. அப்படி பெருமாளாகவே சுவாமியை அனுபவிக்கிறபடியினாலே பெருமாளுக்குரிய அத்தனை திருவாபரணங்களையும் சுவாமிக்கும் சாத்தி, பெருமாளை போலவே சுவாமியும் வெள்ளி வாகனங்கள், தங்க வாகனங்கள், திருத்தேர் அப்படின்னு எல்லாத்திலையும் பவனி வருகிறபடியினாலே அதை பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு அலங்காரம் போலேதான் அனுபவிக்க வேணும். இத்தனைக்கும் சுவாமியானவர் வெறும் வெள்ளையை உடுத்திக்கல, உள்ள காஷாயத்தை உடுத்திட்டு தான் மேல வெள்ளை உடுத்திக்கிறார். அது கிட்ட இருந்து சேவிக்கிறவாளுக்கு தெரியும். அதனால சுவாமியை அப்படி விசேஷமா வெள்ள சாத்தப்படியோட வெள்ள வஸ்திரத்தோட பார்த்து அனுபவிக்கிறதுன்றது நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் அப்படின்னுட்டு நிறைய சிஷ்யர்கள், நிறைய பக்தர்கள், ராமானுஜ தாசர்கள் அன்னைக்கு காத்துன்றது சேவிக்கிறார். அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த சேவை. மற்றபடி சுவாமியை வெள்ள வஸ்திரத்தோட சேவிக்கணும்னா மதுராந்தகத்திலே சேவிக்கலாம். ஏன்னா சுவாமி மதுராந்தகத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்ட போது அவருக்கு இன்னும் சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் ஆகி இருக்கவில்லை. அங்க அவர் கிரகஸ்தரா வெள்ள வஸ்திரத்தோட தான் சமாசயனம் பண்ணி கொண்டார் என்கிறபடியினாலே அங்க இன்னமும் சுவாமியினுடைய திருமேனி வெள்ள வஸ்திரத்தோட தான் சேவை சாதிக்கிறது. என்னைக்கும் வெள்ளையில சேவிக்கணும்னா மதுராந்தகத்துல சேவிக்கலாம். வருஷத்துல ஒரு நாள் சேவிக்கணும்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளிக்கேணி முதலான விதேசங்கள்ல சுவாமியை சேவிக்கலாம். அது ஒரு விசேஷம். அந்த வெள்ள சாத்துப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை உடை அலங்காரம் பண்ணி கொண்டு சுவாமி வரக்கூடிய உற்சவத்தை சேவிக்கிறது. அதுல பிரதானம் கூரேஷ விஜயம்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தங்களை வாசிக்கிறது, அதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்கிறதுன்றது. அன்னைக்கு ராத்திரி வழக்கமா ஆச்சாரியாலாம் எழுந்துள்ளக்கூடிய மங்களகிரின்னு சொல்லக்கூடிய பெரிய வாகனத்திலே சுவாமி பெரிய மாலையை சாத்திண்டு ஆச்சாரிய சிம்மமாக வீதிகளை அலங்கரிக்கிறார். ராத்திரி மங்களகிரி உற்சவம். 7ஆம் நாள் கார்த்தால ஆச்சரியமாக சூரிய பிரபை வாகனத்திலே சுவாமி எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். சூரிய பிரபை, பிரபை அப்படின்னா காந்தி, பிரகாசம், ஒலி. அப்படியே இந்த போட்டோல சினிமால எல்லாம் பாக்குறச்ச பெருமாளை, ரிஷிகளை, பக்தால இவாளையெல்லாம் காட்டுறச்ச அவ தலைக்கு பின்னால அப்படியே ஒரு ஒளி வட்டம் ஒண்ணு சுத்தின்ண்டே இருக்கிறாப்புல காட்டுவா. அதுக்குதான் பிரபைன்னு பெயர். எவ்வளவுக்கு எவ்வளவு அவளுடைய ஆத்ம பலம், ஆத்ம ஞானம், அவளுடைய ஆத்மாவினுடைய உன்னதி ஜாஸ்தியா இருக்கோ அவளுக்கு அவ்வளவு அந்த பிரபை அப்படி பிரகாசமா இருக்கும்னுவா. அப்படி ஒருத்தருக்கு பிரபை இருக்கணும் அப்படின்னா அவர் மகாத்மாவாக இருக்க வேணும், மகா ஞானியா இருக்கணும், ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுண்டவரா இருக்கணும். ஆனா சுவாமிக்கு சாட்சாத் சூரியனே பிரபையா இருக்கான்னா எப்பேற்பட்ட மகாத்மா, எப்பேற்பட்ட ஆத்ம ஞானி, எப்பேற்பட்ட தத்துவதர்ஷி இந்த சுவாமி ராமானுஜர். சூரிய பிரபை வாகனம் அப்படின்னா சுவாமி உட்கார்ந்து இருக்கார், சுவாமிக்கு பின்னால சூரியனே பிரபையாட்டமா சுத்தின்னு இருக்கான். அப்படி சூரியனை பேக்ரவுண்ட்ல கொண்ட மகா ஞானியாக, மகா புத்திசாலியாக, அதி மேதாவியாக சுவாமி எழுந்தருளக்கூடிய உற்சவம் சூரிய பிரபைன்னு சொல்லக்கூடிய உற்சவம். அப்படி சூரியனை பிரபையா கொண்டு உற்சவம் கண்டருள்ற அளவுக்கு சுவாமி அப்பேற்பட்ட மகா வித்வானா, மகா ஞானியா அப்படின்னா என்ன சந்தேகம் அதிலே? சுவாமியினுடைய அவதாரத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம், கூறத்தாழ்வான் பண்ணினதா சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. ராமானுஜரையே திவாகரன், சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்லோகம். சுவாமி ராமானுஜரே சூரியன் தான். சூரியன் ராமானுஜருக்கு பிரபையா இருக்கிறது ஒரு பக்கம், ராமானுஜரே ஒரு சூரியன் தான் அப்படின்ற. உலகமெல்லாம் இருட்டா இருக்கு, எது எங்க இருக்குன்னு யாரு கண்ணுக்கும் தெரியல, யாருடைய புத்தியும் செயல்படல, எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. இப்ப போய் என்ன பண்ண முடியும் நம்மளால? கார்த்தால பாத்துக்கலாம், வேற வழியே இல்லைன்னு தூங்கி போயிடுறா.
அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு சூழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லோரையும். அந்த அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு போட்டு ஆட்படுத்துறபடினால அவளால எந்த காரியங்களையும் பண்ண முடியல. இன்ஆக்டிவிட்டி தான் இருக்காங்க, ஆக்டிவிட்டிஸே பண்ண முடியல. அந்த மாதிரி எல்லோருடைய புத்தியையும் அஞ்ஞானமானது சூழ்ந்து கொண்டு அவர்களை அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அந்தகாரத்திலே இருட்டிலே போட்டு மூழ்கடித்துக் கொண்டிருந்த காலம். அப்போ திடீர்னு சூரியன் உதிச்சானானா இருட்டு இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடுறது. எல்லார் கண்களுக்கும் எல்லாம் தெரியறது. புஷ்பங்கள் மலர்கின்றன. பறவை கூட்டங்கள் எல்லாம் சில சிலுன்னு ஒளி எழுப்பிக் கொண்டு தங்களுடைய ஆகாரத்தை தேடி பறந்து செல்கின்றன. பயிர்கள் எல்லாம் வாடி இருந்தவை அப்படி மலர்றது. அப்படி சூரியனுடைய உதயம்தான் ஒரு பூலோகத்திற்கு, இருட்டிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு லோகத்துக்கு வாழ்வளிக்கும்னு பாக்குறோமோ இல்லையோ, இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ. அந்த மாதிரி எல்லாருடைய ஞானமும் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டிலே, அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய ராத்திரியிலே கஷ்டப்பட்டு கொண்டு செய்வது அறியாமல் என்ன பண்றதுன்னே தெரியாம வேற வழியே இல்லாம ஒரு இடமா அப்படி ஒதுங்கி இருந்தது. அந்த சமயத்திலே ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய உதயம், சூரியனுடைய அவதாரம். எப்பேற்பட்ட அவதாரம் தெரியுமோ? புண்ணிய அம்போஜ விகாசாய. அம்போஜம் தாமரை, புண்ணிய அம்போஜம். புண்ணியம்னு சொல்லக்கூடிய தாமரை விகாசாய விகசிப்பதற்காக, மலர்வதற்காக இந்த சூரியன் தோன்றுகிறான். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா தாமரையானது அப்படியே குவிந்து கொள்கிறது, கூம்பிக் கொள்கிறது. மறுநாள் சூரிய உதயமாகி சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் தொட்டு எழுப்பினால் அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மேல பட்டாதான் தாமரை திரும்பவும் மலர்றது. அப்படி தாமரை மலர்ந்தால்தான் உள்ளே இருக்கக்கூடிய தேனை அருந்துவதற்காக பல வண்டுகள் வந்து அதில தேனருந்தி செல்கின்றன. மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை தான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது. அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய பகலிலே இருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்களை கொண்டுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா சூரிய உதயம் அவசியம் தேவை. சூரியன் உதிக்க வேணும். இந்த ராமானுஜ திவாகரன், ராமானுஜ சூரியன் சொல்லக்கூடியவன் புண்ணியமாகிற தாமரையை மலரச் செய்வதற்காக அவதாரம் பண்ணினானாம். புண்ணியாம்போஜ விகாசாய, புண்ணியம் என்கிற தாமரை மலர்வதற்காக அவதாரம் பண்ணின தோன்றின சூரியன் ராமானுஜ சூரியன். சரி, சூரியன் வந்தா தாமரை மலர்றது இருக்கட்டும், இருட்டுன்னு சொல்லக்கூடிய ராத்திரி அழிஞ்சு போறதோ இல்லையோ, இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சூரியன் எந்த ராத்திரி அழிச்சார், எந்த இருட்டை ஒழிச்சார் அப்படின்னா பாபத்வாந்த க்ஷயாயச்ச. பாவம்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானத்தை, இருட்டை அழித்தவர் இந்த சூரியன். எங்கு பார்த்தாலும் அஞ்ஞானம், இருட்டு, பாவம் தான் சூழ்ந்து இருக்கிறது. அப்ப ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சூரியன் அவதாரம் பண்ணினாரோ, முதல்ல இருட்டு அழிந்தது, பாவம் ஒழிந்தது. பாவம்னு சொல்லக்கூடிய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு ஒழிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் அஞ்ஞானத்தை நீக்கி ஞான ஒளியை கொடுத்தார். எது சரி, எது தப்பு, எது பாவம், எது புண்ணியம், எது தர்மம், எது அதர்மம் என்பதையெல்லாம் உபதேசம் பண்ணினார். இப்படி வாழக்கூடாது, தப்பு, இப்படிதான் வாழணும் என்கிற வேத நெறியை உபதேசம் பண்ணினார் எல்லாருக்கும். இவனே பரம்பொருள் அப்படின்னு பரதத்துவத்தை காட்டிக் கொடுத்தார். அவனை அடைவதற்கு இதுவே வழின்னு சரணாகதி மார்க்கத்தை உபதேசம் பண்ணி சரணாகதி பண்ண வைத்தார். வாழ்நாள் முழுக்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே கைங்கரியம் பண்ண வேணும், அவனுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கே கைங்கரியம் பண்ண வேணும் என்பதை உபதேசம் பண்ணி கடைபிடிக்க வைத்தார். இப்படி ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சூரியன் அவதாரம் பண்ணி பாவம்னு சொல்லக்கூடிய அஞ்ஞான இருட்டை அழித்தது, புண்ணியம்னு சொல்லக்கூடிய தாமரையை மலர்த்தியது. புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. எப்ப பாவம் அழிந்தது, புண்ணியம் மலர்ந்தது தெரியுமோ? ஸ்ரீமானான லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லும்படியா எம்பெருமானுக்கு அடிமை பண்ணுவதாகிற கைங்கரியத்தையே செல்வமாக உடைய சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணின அந்த சனம், அந்த க்ஷணத்திலே ராமானுஜன் வந்து தோன்றிய அப்போதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர் காயனரேன்னு அமுதனார் சொன்னது போல ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ, ஒரு க்ஷணத்துல அவர் அவதாரம் பண்ணின க்ஷணத்துல இந்த பாவமானது அழிஞ்சு போயிடுத்து, புண்ணியன்னு சொல்லக்கூடிய தாமரை மலர்ந்து போயிடுத்து அப்படின்னு கூடத்தாழ்வான் வர்ணிக்கிறார். அப்படி அஞ்ஞானத்தையும் பாவத்தையும் எல்லோருடைய பிறவின்னு சொல்லக்கூடிய சுழலையும் ஒழித்த
எல்லோருடைய புண்ணியத்தையும் மலரச் செய்து எல்லோரையும் மோட்சத்திற்கு வழிகாட்டி அனுப்பி வைத்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு சூரிய பிரபை வாகனம். இந்த ஸ்லோகம் ராமானுஜரே ஒரு சூரியன் தான். ராமானுஜர்ன்ற சூரிய அவதாரம் பண்ணின பிறகுதான் இந்த உலகம் வாழ்ச்சி பெற்றது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வாழ்ச்சி பெற்றதுன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின்படி சுவாமி ராமானுஜர் ஒரு சூரியன். நம் சம்பிரதாயத்திற்கு, நம் சித்தாந்தத்திற்கு, இந்த லோகத்திற்கு ஒரு சூரியன், யதிராஜ திவாகரர். ஆனா சூரிய பிரபையில வரத பார்த்தா அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கும்னு தோன்றது. அது என்ன அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் கேவலம் சூரியன் மட்டும் இல்லைன்னா, அந்த சூரியன் இவருக்கு பிரபையாக இருக்கிறான். அப்படின்னா அந்த சூரியன் இவருக்கு பின்னால இருந்து கொண்டு இவர் யார் என்பதை, இவர் பெருமை என்ன, இவருடைய ஞானம் என்ன என்பதை எல்லோருக்கும் எடுத்துரைக்கிறான். அப்படி மனுஷாளுக்கு ஒருத்தன் கொடை பிடிச்சுட்டு போறது போல, ஒருத்தன் விசிறி வீசுறது போல இந்த சூரியனானவன் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். சூரியனுடைய சிறப்புன்றது அவனுடைய தேஜஸ், அவனுடைய ஒளி. அதை கொண்டு சுவாமியினுடைய பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு அவருக்கு பிரப போல அவரை அலங்கரித்துக் கொண்டு, எப்பேற்பட்ட மகாவித்வான் பாருங்கோ, எப்பேற்பட்ட மகாத்மா ஆத்ம ஜானி பாருங்கோ. ஆகையினாலேதான் சூரியனான நானே இவருக்கு பிரபையா இருக்கேன்னு சொல்வது போல காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப சூரியனை காட்டிலும் மேலானவர் தானே சுவாமி? ஆமாம், சூரியனை காட்டிலும் சுவாமியானவர் மேலானவர் தான். எப்படி அப்படின்னா, சூரியன் ஒரு சாதாரணமான தேவதை, எம்பெருமானுடைய ஆயிரக்கணக்கான ஏவலாள்களில் வேலையாள்களில் ஒருத்தன். ஆனால் சுவாமி ராமானுஜரோ அந்த சூரியனுக்கே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த சூரியனையே இயக்குகிற சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அந்த ஸ்ரீமன் நாராயணனை ஒரு க்ஷணகாலம் கூட பிரியாமல் ஸ்ரீவைகுண்டத்திலே அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரி சுவாமி. இந்த சூரியனே இன்னும் பெருமாளை சென்று அடையவில்லை. சூரியன் இன்னும் மோட்சத்துக்கு போல, சம்சாரி தேவதை தான் அவன். ஆனா இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சூரியன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாகவதோத்தமர்களை எல்லாம் எம்பெருமானிடத்திலே அனுப்பி வைத்த சூரியன். இவனே இன்னும் சம்சாரத்திலேருந்து மீண்டு வைகுண்டம் போகல. இவர் தாம் போனது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கானவா போனதுக்கும் போயின்னு இருக்கிறதுக்கும் இனிமேல் போக போறதுக்கும் காரணமானவர். சூரியனை விட எத்தனை மடங்கு, எத்தனை படி மேலானவர் சுவாமி. சூரியன் சொல்லக்கூடியவன் பகல் வேலையிலே மட்டும்தான் சிறப்பா செயல்படுவான். ராத்திரி வேலையில சூரியனுக்கு ஒன்றும் காரியம் இல்லை. சுவாமியானவர் எப்போதும் காரியம் பண்ணக்கூடிய சூரியன். சுவாமிக்கு பகல் இரவு என்பதே கிடையாது. சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான்னா காரியம் இல்லை அவனுக்கு. சுவாமி ராத்திரி 12 மணிக்கு சயனிச்சுக்கிற வரைக்கும் அத்தனை ஞானத்தை போதிப்பார், காலக்ஷேபம் சொல்லுவார், உபன்யாசம் பண்ணுவார், கைங்கரியம் பண்ணுவார், நிறைய பண்ணுவார் சுவாமி. காலவரையற்ற சூரியன், ஒரு கால வரம்பே இல்லாத சூரியன் சுவாமி. இப்படி சூரியனை காட்டிலும் சுவாமியானவர் மேலானவர் அப்படின்றத குறிப்பதாக சுவாமிக்கு சூரிய பிரபையிலே புறப்பாடு நடக்கிறது. சூரியனை ஒரு அலங்காரமாக வைத்துக் கொண்டு சுவாமியான யதிராஜ சூரியன் உலா வந்து கொண்டிருக்கிறார். அது சூரிய பிரபை வாகனம். சூரியன் உதயமானால்தான் லோகத்திலே ஞானம் உதிக்கிறது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கா, தூங்குறச்ச எல்லாருடைய புத்தியும் சேர்ந்து தூங்குறது. ராத்திரி மூச்சுட்டு இருக்கிறச்ச என்னென்ன ஞாபகம் இருந்ததோ அதெல்லாம் சுத்தமா மறந்து போயிடுத்து. எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாம ஜீரோ ஆக்டிவிட்டி மைண்டா தான் படுத்துட்டு இருக்கோம். எல்லாம் மறந்து போயிடுத்து, எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை. தூங்கி எழுந்த க்ஷணத்துல திரும்ப எல்லாம் பழையபடி ஞாபகத்துக்கு வரதோ இல்லையோ. அது எதனாலே அப்படின்னா, ராத்திரி எல்லாம் அந்தகாரம்னு சொல்லக்கூடிய அஞ்ஞான இருட்டிலே இருந்தோம். இப்போது சூரியன் உதயமாகி சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் பட்டவுடனே நம்முடைய புத்தியானது தூண்டி எழுப்பப்படுகிறது. அப்படி புத்தியானது தூண்டி எழுப்பப்பட்டு நாம் யார் என்பதை நமக்கு காட்டிக் கொடுத்து நம்முடைய ஞானத்தை மலரச் செய்து நம்முடைய காரியத்தை எல்லாம் பண்ணும்படியா வைக்கிறது. அந்த மாதிரி என்னைக்கு சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணினாரோ அன்னைக்கே இந்த உலகத்திலே அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சூரியனை பார்த்த தாமரை போலே மலர்ந்து மோட்ச மார்க்கத்திற்கு தயாராய் நின்ற மகாத்மாக்களாக, காணுமிடமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகவே இருந்தார்கள். அப்படின்னா அது இந்த ராமானுஜ திவாகரன் பண்ண காரியம்தான். அப்பேற்பட்டவருக்கு சூரிய பிரபவாகனம்.
அன்னைக்கு கார்த்தால சுவாமியை சேவிக்கிறச்ச நல்ல ஆச்சரியமா சூரிய பிரபை, அதுக்கு நடுவுல சுவாமி நல்ல ஸ்வர்ண கிரீட்டம் கவச்சம் எல்லாம் சாத்திண்டு, நிறைய திருவாபரணங்கள் சாத்திண்டு, செண்பகப்பூ மாலையெல்லாம் சாத்திண்டு, மஞ்ச கலர்ல சூரிய பிரபா வாகனம், நல்ல பட்டு வஸ்திரம், மஞ்சமசேல்னு திருவாபரணங்கள், நல்ல மஞ்சமசேல்னுட்டு ஸ்வர்ண கிரீட்டம், ஸ்வர்ண திருதண்டம், செண்பக மாலைன்னு சுவாமியே அப்படியே சூரியனை போல மஞ்சள் வர்ணத்தோட கூட பொன்மயமா அப்படி பிரகாசிக்கிறார் சுவாமி. சூரிய பிரபை பொலிவு அதிகமா இல்ல சுவாமிக்கு பொலிவு அதிகமான்னு சூரிய பிரபைக்கும் சுவாமிக்கும் போட்டி நடக்கிறது. எது பிரபை? சூரியனுடையது பிரபையா சுவாமியினுடையது பிரபையா? எது தேஜஸ்? சூரியனுக்கு தேஜஸ் அதிகமா சுவாமிக்கு தேஜஸ் அதிகமான்னு போட்டா போட்டி போடுவது போல சுவாமியினுடைய அழகு இருக்கும் அன்னைக்கு. இதெல்லாம் போராதுன்னுட்டு அந்த சூரியனுக்கும் பின்னாலே நிஜமான சூரியன், பிரத்யட்சமான சூரியன் தன்னுடைய ஒளிக்கதிர்களை பரப்பி கொண்டு சுவாமியின் மேலே வந்து படுறான். அப்படியே அது சுவாமி சாமான்யமான ஒரு தேவதை நான், சூரியன் சொல்லக்கூடிய நான், என்னை கௌரவிக்கும் விதமாக என்னுடைய வாகனத்திலே உங்களுடைய திருவடிகளை பதித்து சுவாமி என்னையும் அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய வாகனத்திலும் நீங்கள் அமர்ந்து கொண்டு உலா வருவது எனக்கு பெரிய பாக்கியம். என்னுடைய கதிர்களாலே, என்னுடைய தேஜஸாலே, என்னுடைய பிரபையாலே, என்னுடைய ஒளியாலே உங்களை ஆராதிக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த சூரியனானவன் தன்னுடைய கிரணங்களினாலே சுவாமியை ஆராதனம் பண்ணக்கூடிய காட்சியை சேவிக்க முடியும். ஆச்சரியமா சுவாமி சூரிய பிரபையில எழுந்துள்ளுவார். சுவாமியின் பேர்ல லேசான சூரிய கதிர்கள் இளம் வெயில் படும். அந்த இளம் வெயிலுக்கு சுவாமி இன்னும் அப்படியே வந்து புடம் போட்ட பத்திரமாத்து தங்கத்தை போல அப்படி ஜொலிப்பர் சுவாமி. அப்படி சூரியனாலே ஆராதிக்கப்படக்கூடிய சூரிய பிரபையிலே வரக்கூடிய எதிராஜ சூரியனை சேவிக்கணும்னா சூரிய பிரபை அன்னைக்கு கார்த்தால சேவிக்கணும். இது ஒரு ஆச்சரியமான உற்சவம். அன்னைக்கு சாயங்காலம் சுவாமிக்கு சந்திர பிரபை உற்சவம். சூரியன் உதித்தானாதான் அது பகல் போது அப்படின்னு சொல்றது போல, சந்திரன் உதித்தானாதான் அது ராத்திரி போது. சந்திர தரிசனம், சந்திரனை பார்த்துட்டோமானா மாலை போது ராத்திரி வந்துடுத்துன்னு அர்த்தம். சூரியனுடைய உஷ்ணத்திலே வெப்பத்திலே கார்த்தாலே இருந்து தகித்து கொண்டு வேர்த்து விறுவிறுத்து போய் அந்த உஷ்ணத்தை எல்லாம் சகித்து கொண்டு உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் அப்படியே லாஸ் ஆகி காரியம் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் சாயங்காலம் சந்திரனை பார்த்த உடனே அத்தனை ஒரு ஆனந்தம், அத்தனை ஒரு மகிழ்ச்சி வரும். சூரியனுடைய கிரணங்கள் உஷ்ணத்தில இருந்து தப்பிச்சுட்டோம், வெப்பமெல்லாம் போயிடுத்து, பகல் போது போயிடுத்து, இனிமேல் சந்திரனுடைய ஆட்சி, சூரியனை போல கொடுமையான உஷ்ணம் இருக்காது, நல்ல சிலு சிலுன்னு குளிர்ச்சியாக இருக்கலாம். போய் அந்த உழைத்து கலைத்த வேர்வையெல்லாம் தீர ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோமானா ஆச்சரியமா அவாவாளுக்கு மனசுக்கு பிடிச்சதான உணவை தயாரித்து சாப்பிட்டுட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கலாம். சூரியனுடைய உஷ்ணம் இல்லாதபடியினாலே உலகமே பூமியே சில்லுன்னு இருக்கிறது, குளிர்ச்சியா இருக்கிறது. உடம்பு மட்டும் இல்லாமல் உள்ளமும் குளிர்ந்திருக்கிறது, வெப்பம் இல்லை வாட்டம் இல்லைன்றதுனால. சாப்பிட்டுட்டு கிட்டுட்டு அப்படியே குழந்தைகளோட படுத்துண்டு அப்படியே ஆகாசத்தை பார்த்தால் நல்ல குளிர்ந்த நீலவானத்துக்கு நடுவிலே சந்திரன் பிரகாசிக்கிறான். அவனை பார்க்கறச்ச மனசுக்கு அத்தனை மகிழ்ச்சி. இன்னைக்கு முழுக்க நாம் பட்ட கஷ்டத்தை எல்லாம் தனித்து வைப்பது போலே இப்படி குளிர பொழிந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அவனை சுத்திலும் நட்சத்திரங்கள்லாம் ஜொலிக்கிறது. அதை அப்படி பார்த்துட்டே தூங்குறச்ச இவன் கார்த்தாலே இருந்து பட்ட கஷ்டமெல்லாம் கூட மறந்து போய் மனதுக்கு ஒரு இதமான மருந்து போல அமைந்து தன்னையும் அறியாமல் அப்படியே தூக்கம் இழுத்துட்டு போறது, நன்னா தூங்கிடுறான். அப்படி ஒரு நாளும் ஒரு மனிதனும் உழைத்த கலைப்பு தீர ரெஃப்ரெஷ் ஆகி நல்லபடியா தன்னுடைய உடம்பை ரெஜுவனேட் பண்ணி கொள்ளக்கூடியதானது சந்திரனுடைய உதயத்தினாலே ஏற்படக்கூடியதான ஒரு காரியம். அதனால அவசியம் சந்திரனும் உதிக்க வேணும். அப்படி குளிர்ச்சியான சந்திர வாகனத்திலே சந்திர பிரபைக்கு நடுவிலே யதிராஜர்னு சொல்லக்கூடிய சந்திரன் வருகிறார். கார்த்தால சூரிய பிரபையிலே சூரியனாகவே வந்தார், இப்ப சந்திர பிரபையில சந்திரனாகவே வரார். கார்த்தால இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உயிர்கள் எல்லாம் சந்திரனை பார்த்த உடனே குளிர்ச்சி அடைவது போல, சந்தோஷப்படுவது போல இது நிஜமா நடக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல. கார்த்தால சூரிய பிரபை எப்ப கூட்டம் குறைவா இருக்கும். காரணம் அவாவா ஸ்கூல் போறா, காலேஜ் போறா, அது எதுன்னு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவாவா நித்திய காரியம் டெய்லி ரொட்டீனுக்கு போறான்னு வச்சுக்கோங்க.
ஆனாலும் சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை என்பதற்காக கொஞ்சம் பேர் சேவிக்கிறா போல அனுபவிக்கலாம். அது சாயங்காலம் எல்லாம் அது எல்லா காரியம் முடிச்சுட்டு கும்பல் ஜாஸ்தி இருக்கும். பொதுவா எந்த ஊரா இருந்தாலும் உற்சவத்துல கார்த்தால கூட்டம் குறைவா இருக்கும், சாயங்காலத்துல ஜாஸ்தி இருக்கும். அதை எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னா, சந்திரனுடைய குளிர்ச்சியை அனுபவிப்பதற்காக அத்தனை பேரும் சித்தமா காத்துன்னு இருக்கா அப்படின்னு அனுபவிக்கலாம். கார்த்தால விட 4 மடங்கு ஜனம் இருக்கும் ராத்திரி. அந்த குளிர்ந்த வெள்ளையான சந்திர பிரபைக்கு நடுவிலே சுவாமி ஆச்சரியமா யதிராஜ சந்திரனாக ராமானுஜ சந்திரனாக அமர்ந்து கொண்டு வரக்கூடிய காட்சி. யதிராஜ சப்தத்திலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சுவாமி ராமானுஜரை சந்திரனுக்கு சமானமானவர் அப்படின்னு ஒப்பிட்டு அந்த சந்திரனை காட்டிலும் மேலானவர்னு வர்ணிக்கிறார். அனபாய விஷ்ணு பத சம்ஸ்ரயம் பஜே கலயா கயாபி கலயாப்யனுஜ்ஜிதம் அகலங்க யோகமஜடாசயோதிதம் யதிராஜ சந்திரம் உபராகதூரகம் அப்படின்றதான ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். சுவாமி ராமானுஜர் ஒரு சந்திரன். சந்திரன் மக்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குறான், மக்களுடைய தாபங்களை எல்லாம் போக்குறான். சூரியனுடைய உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்ட மக்களுடைய சரீர உஷ்ணம் என்ன, அதனாலே ஏற்பட்ட மன உளைச்சல் என்ன, இதையெல்லாம் சந்திரனை பார்த்த க்ஷணத்துல அவனுடைய குளிர்ச்சியினால நீங்கி போறதோ இல்லையோ, அதனால ஜனங்களுடைய தாபங்களை நீக்கிறவன் சந்திரன். அந்த மாதிரி சரணாகதி பண்ணி வைத்து எல்லாருடைய பாபங்களை நிவர்த்தி பண்ணின சந்திரன் ராமானுஜர். ஆச்சாரியனானவர் சிஷ்யனுடைய ஆத்மாவை பெருமாள் பிராட்டி திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார். வரன்யாசம் ஆறுது, சரணாகதி ஆறுது. ஆற சமயத்திலே இதுவரை இவன் பண்ணின பாபங்கள் அனைத்தையும் பலன் அளிக்க தொடங்காத மூட்டை மூட்டையாகவே இருக்கக்கூடிய பாபங்கள் உட்பட அனைத்தையும் பெருமாள் பிராட்டியானவா எரிச்சி பொசுக்கிடணும். கேவலம் பிராரப்த வினைன்னு சொல்லக்கூடிய பலன் கொடுக்க தொடங்கிய பாவங்களை மாத்திரம் போனா போறது அனுபவிச்சுட்டு போட்டோம், மற்ற எல்லா பாவங்களையும் அழித்து விட வேண்டும் என்பதாக சங்கல்பம் பண்ணிக்கொண்டு கிருஷ்ணம் பண்ற போது இந்த பாவங்கள்லாம் அழிஞ்சு போய் இந்த சரணாகதி பண்ணிக்கக்கூடிய ஆத்மாவானவன் பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஆத்மாவா மாறிவிடலாம். அந்த மாதிரி கார்த்தாலேந்து சூரியன் போட்டு படுத்தினா அவனுடைய வெப்பம் உஷ்ணம் போட்டு படுத்தித்து உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் ஒரே துர்நாற்றம், உடம்பெல்லாம் உறுத்துறது, வஸ்திரம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறது, நமக்கே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. போய் அப்படியே எங்கேயான ஆத்துலயோ குளத்திலேயோ குதிச்சிட மாட்டோமான்ற ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம். அது எப்ப தனியறதுன்னா சந்திரன் குளிர்ச்சியா தோன்றினா விட்டு சூரியன் மறைஞ்சா விட்டு, ஆஹா சூரியன் போயிட்டான் சந்திரன் வந்துட்டான், இனிமேல் உஷ்ணம் இல்ல, போய் ஒரு தீர்த்தமாடிட்டு வந்தா போறோம், உடம்பு நல்லா சொஸ்தமாயிடும் அப்படின்னுட்டு சரீரத்தினுடைய தாபம் கழியறது. அது போல சுவாமி ராமானுஜர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன் நம்முடைய பாவங்களை எல்லாம் சரணாகத்தியின் மூலமா பரநியாசத்தின் மூலமா எரிச்சுட்டார். நம்முடைய வெப்பமெல்லாம் தீர்ந்து போயிடுத்து. இனி ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ராமானுஜருடைய குளிர்ந்த பார்வையிலே அவருக்கு கீழ்தான் நாம வாழ போறோம், அதனால இனிமேல் பாவம் பண்ணாமல் ஆச்சரியமாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஞானம் வருகிறது நமக்கு. பௌர்ணமி நிலவு தன்னுடைய ஒளியாலே தன்னுடைய காந்தியாலே தன்னுடைய பிரகாசத்தாலே சமுத்திரத்தை பொங்கும்படியா பண்றதுன்னு சொல்றா. அதனாலதான் சமுத்திரம் பௌர்ணமி முதலான நாள்கள்ல சமுத்திரம் பொங்கும், அங்க போக கூடாதுன்னு சொல்றாளோ இல்லையோ. இந்த பௌர்ணமி நிலவை பார்த்து சமுத்திரம் மகிழ்ச்சியில பொங்குறது, அப்படியே அது பாக்குறதுக்கு நமக்கு பொந்தளிக்கிறாப்புல தெரியறது. அந்த மாதிரி சந்திரனை பார்த்துட்டா லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் பொங்கறா. ராத்திரி வந்துடுத்தோ, இனிமேல் வேலை பண்ண வேண்டியது இல்ல, சிரமப்பட வேண்டியது இல்ல, அவஸ்தப்பட வேண்டியது இல்ல, சில்லுன்னு சுகமா இருக்கலாம்னு சந்திரனை மாத்திரத்துல எல்லோருக்கும், மனுஷாளுக்கு மட்டும் இல்ல பிராணி வர்க்கங்கள் பறவைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் ஓய்வு குளிர்ச்சின்ற ஒரு சந்தோஷம். யாரெல்லாம் சூரியனுடைய கோடை வெயில் அப்படி கொளுத்தப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் குளிர வைக்கிறான் சந்திரன். அப்படியெல்லாம் ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சந்திரனும் இவருடைய திருவடிகளை ஆசிரியித்து பெருமாள் பிராட்டியிடத்துல சரணாகதி பண்ணிண்டவா எல்லாருடைய பாவங்களையும் போய்விடுறார். எல்லா ஜனங்களையும் தன்னுடைய கருணையான பார்வையினாலே சந்தோஷப்படுத்துறார். சூரியனை பார்த்தா கண்ணு கூசுறது, சந்திரனை பார்த்தா அழகா இருக்கு, பார்த்துட்டே இருக்கணும் போல தோன்றது. அந்த மாதிரி ராமானுஜரை பார்த்தவா பார்த்துட்டே இருப்பா. அத்தனை அழகோட கூட கம்பீரமான தோற்றத்தை கூட
தன்னுடைய தேஜஸோட கூட பராக்கிரவாளுடைய கண்ணையும் மனசையும் மயக்கி இன்னும் பார்த்து கொண்டே இருக்கும்படியா ஈர்க்கக்கூடிய சந்திரன் ராமானுஜர். இந்த சந்திரன் சொல்லக்கூடியவன் 15 நாளைக்கு வளர்ந்துட்டே போவான், 15 நாளைக்கு கரைஞ்சுட்டே போய் இல்லாம போயிடுவான் ஒரு நாள். ஆனா இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சந்திரன் அப்படி இல்லை, என்றுமே இதற்கு வளர்ச்சி தான். தேய்பிறைன்றதே இந்த சந்திரனுக்கு கிடையாது. அமாவாசைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த சந்திரனுக்கு. நாளுக்கு நாள் இதனுடைய ஒளியானது அப்படியே வளர்ந்துட்டே போறது. பூலோக வாழ்க்கை முடிந்தவுடன் அப்படியே ஸ்ரீவைகுண்டத்துல போய் அங்கேயும் சந்திரனாக பிரகாசிக்கிறது. இதற்கு அழிவென்பதே கிடையாது. ஏன்னா எப்போதும் அழியாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை ஆசிரியித்த சந்திரன், அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளுக்கு எல்லோரையும் அனுப்பி வைக்கிற ஆச்சாரிய சந்திரன். அதனால இதற்கு என்னைக்குமே தேய்பிறை என்றதே கிடையாது, க்ஷயதசை க்ஷீணதசை என்றதே கிடையாது. அப்பேற்பட்ட சந்திரனை காட்டிலும் கூட வசந்த சந்திரன். சந்திரனிலே கலங்கம் உண்டு. சந்திரனை உத்து பார்த்தோம்னா நிறைய கலங்கங்கள் இருக்கிறது நமக்கே பிரத்யட்சமா தெரியும். ஆனா இந்த யதிராஜர்னு சொல்லக்கூடிய சந்திரனிடத்திலே ஒரு கலங்கமும் இல்லை, ஒரு மாசும் இல்லை, ஒரு மருவும் கிடையாது. சூரியனுக்கு ஞானம் அதிகம். சூரியனை ஒப்பிடும் போது சந்திரனுக்கு ஞானம் குறைவு. ஆனால் இந்த ராமானுஜர்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு ஞானத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லா கலைகளும் கைவந்த சந்திரன், எல்லா வித்தியைகளும் தெரிந்த சந்திரன், சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்த சந்திரன் இந்த ராமானுஜ சந்திரன். அப்படி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த சந்திரன் ஆச்சரியமா உங்களுடைய சம்சார தாபத்தை எல்லாம் நீக்கி மோட்ச சுகம்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சியை தருவதற்காக இதோ நான் சந்திரப்பிரபையிலே வந்து கொண்டிருக்கிறேன் என்று அறிவித்துக் கொண்டு வருவது போல சுவாமி எம்பெருமானார்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன், யதிராஜ சந்திரன், சந்திரப்பிரபையிலே புறப்பாடு கண்டுள்ளார். சாயங்கால வேளையில சூரியன் இல்லாத போது, அப்போதுதான் குவிய தொடங்கி இருக்கிற இருட்டு, அந்த ராத்திரி வேளையிலே சில்லுன்னு வீசக்கூடிய சிலுசிலுப்பான காற்றிலே நன்னா அப்படி வந்து வெள்ளி நிறத்திலே ஜொலிக்கக்கூடிய சந்திரப்பிரபை வாகனத்துக்கு நடுவே ஆச்சரியமான திருவாபரணங்களை வைர நகைகளை எல்லாம் சாத்திக் கொண்டு ராமானுஜர் அந்த சந்திரனை போல குளிர்ந்த முகத்தோட கூட எழுந்தருளை சேவை சாதிக்கக்கூடிய அழகு அது அனுபவிக்கிறவாளுக்குத்தான் தெரியும். அதுக்கும் மேல நன்னா வெள்ள வெள்ள இருக்கிற போக்கஸ் லைட்டை சுவாமியின் பேர்ல ஆன் பண்ணி ராத்திரி ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா போக்கஸ் லைட் ஆன் பண்ணிடுவா. அந்த போக்கஸ் லைட்ல அந்த சந்திரபிரபை எப்படி ஜொலிக்கும், அதுக்கு நடுவுல சுவாமி எப்படி தகிப்பார் அப்படின்றதெல்லாம் நமக்கு அப்படி கற்பனை பண்ணி பார்க்கறச்சேயே நம்முடைய உஷ்ணம் தாபம் எல்லாம் தீர்ந்து போறது. அப்ப நேர்ல சேவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதை நேர்ல அனுபவிக்க வேணும். இது போக இன்னும் சேஷவாகனம், யான வாகனம், திருத்தேர், புஷ்ப பல்லக்கு, சாத்துமறை, கந்தப்புடின்னு சொல்லக்கூடிய ஒரு 5-6 உற்சவங்களோட சுவாமியினுடைய உற்சவம் முடிகிறது. அதை நாளைக்கு பார்க்கலாம். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சிரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.